ஏற்கனவே எங்கள் முன்னாடி நிற்கிறதெல்லாம் கேமராவாக தான் இருக்குது. இது எல்லா புத்தக கண்காட்சியிலையும் அவங்க தான் முன்னாடி நிற்கிறாங்க. எப்படியாவது அந்த வீடியோவை எடுத்து போட்டு யூடியூப்பில் அதை பலரும் பார்க்க வச்சு, நாங்கள் அதில் ஏதாவது விவரம் இல்லாமல் பேசியிருந்தோம்னா அதை ஊரில் இருக்கிறவங்களாம் திட்டுறபடி நம்மால் முடிஞ்ச நற்பணியை செஞ்சு, பேச்சு என்பது மனிதனுக்கே இருக்கிற ஒரு சிறப்பு குணம், அட்ரிபியூட், அவனுக்கு கிடைத்த இறைவன் கொடுத்த வரம். எல்லா விலங்குகளும் தங்களுக்குள்ளே கருத்து பரிமாறிக்கொள்கின்றனன்னு சொல்கிறாங்க. எறும்பு கூட பேசுதுன்றாங்க. சாடையால், செய்கையால், சைகையால் விலங்குகள் கூட கருத்துக்களை பரிமாறுகின்றன. ஆனால் மொழி என்கிற ஒன்றை கையில் வைத்துக்கொண்டு அந்த மொழியின் மூலம் தன் உள்ள கிடக்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே உயிரினம் மனிதன் மட்டும்தான். அதுதான் மனிதனுடைய சிறப்பு, இல்லைங்களா? இந்த பேச்சில் வாழ்க்கையில் வெற்றி பெற பெரிதும் தேவை அதிர்ஷ்டமா உழைப்பா? வாழ்க்கை என்பது மனிதன் இறைவனுக்கு கொடுத்த மாபெரும் வாய்ப்பு. பிறக்கிறோம், நிறைவு காலம் வரை வாழ்கிறோம். எங்கேயோ பிறந்தவர்கள் எங்கேயோ உயர்கிறார்கள். ஒன்றுமில்லாமையில் இருந்து, ஜீரோவில் இருந்து ஹீரோவாக மாறுகிறார்கள். இங்கே நமக்கு முன்னால் ஒரு இந்திய ஆட்சித்துறை அதிகாரி இருக்கிறார். அவர் எல்லாரையும் மாதிரி தான் ஒரு மாணவராக வந்து படித்திருப்பார். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வந்திருப்பார். ஆனால் ஒரு மாவட்டத்தின் அதிகாரியாக தலைமை பொறுப்பில் இன்றைக்கி இருக்கிறார்னா இதுக்கு பின்னணியில் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பார், இல்லைங்களா? என்னங்க, போனோடனே ஐஏஎஸ் எழுதிட முடியுமா? 3ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதுறதுக்கே பயமாக இருக்குது. அது இந்த காலத்தில் என்ன படிக்கிறாங்கன்னே தெரியல. இது கொஞ்சம் கூட்டுங்களேன். இது பயலுக்கு படிக்கிறத பார்த்தா பயமாக இருக்குது. இந்திய ஆட்சி பணிக்கு வருவது என்பது அவருடைய எளிமையானது அல்ல. எவ்வளவு உழைச்சிருந்தால் இந்த இடத்துக்கு வர முடியும்? உழைப்பு தான் ஒரு மனிதனை உயர்த்தும். உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ அப்படின்னு சொல்கிறதுக்கு 2 பேர். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சா மேலே வந்துடலாங்க. எல்லாரும் உழைக்கணுங்க. இந்த உலகத்தில் எறும்பை போல் உழைக்க வேண்டும், தேனீயை போல் உழைக்க வேண்டும். எந்த நேரமும் இயங்குகிற இதயத்தை போல் உழைக்க வேண்டும். எந்த நேரமும் சுறுசுறுப்பாக நம்மை இயக்குகிற மூளையை போல் உழைக்க வேண்டும். உடல் உறுப்புகளே உழைக்கிறது. மனிதன் ஏன் உழைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு திருமதி அட்சயா அவர்கள். ஏன் இவ்வளோதான் நீங்கள் கைதட்டுவீங்களா? தஞ்சாவூர்லேருந்து காலையில் கிளம்பி இங்கே வந்திருக்கிறாங்க. அட்சயா ரொம்ப நல்ல பொண்ணு. சின்ன வயசுலேருந்தே மேடையில் பேச்சாளராக இருக்கிறாங்க. தஞ்சாவூர் எங்கே கிடக்கு, திருவள்ளூர் எங்கே இருக்குது? இவ்வளோ தூரம் ஒரு பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி கஷ்டப்பட்டதுனால தான் இங்கே வந்து சேர்ந்துருக்குறாங்க, இல்லையா? ஒரே நோக்கம்தான், தமிழ் மொழிக்காக, மக்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வத்துக்காக, பேச்சுக்கலையை வளர்க்க வேண்டும் என்ற சிந்தனைக்காக இங்கே வந்திருக்கிறார். அதான முக்கியம், இல்லையா? இந்த வயசுலேயே ஒரு பேச்சாளராக இருக்கிறதுன்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான். அவங்க சொல்கிறது உழைப்பு தாங்க. என்னோட வாழ்க்கையில் நான் உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன். காலையில் எழுந்து வீட்டில் தேவையானதை சமைச்சு வச்சுட்டு இங்கே வந்திருக்கிறேன். இதே சாப்பாடை ராத்திரி வரைக்கும் சாப்பிடுங்க, வேறு எங்கேயும் வெளியில் சாப்பிட்றாதீங்க, மிச்சம் இருந்தால் வச்சுருங்க, நாளைக்கு வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க அட்சயா. அவங்க சிந்தனையெல்லாம் உழைப்பை பற்றி தான். உழைப்பு தான் மனிதனை உயர்த்தும்ன்றாங்க. அதே அணியில் நிறைவாக பேசுவதற்கு திருமதி கவிதா ஜவஹர். கவிதா ஜவஹரை தெரியாத ஆளே கிடையாது. உலகம் பூரா தெரியும், உள்ளூர்லேயும் தெரியும். எந்த நேரமும் தமிழகத்தை சுற்றி வர்றாங்க. நேற்று திருச்சி, இன்னைக்கு இங்கே, நாளைக்கு எங்கேன்னு தெரியல.
அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது அவங்களுக்கு. மேடை ஏறுனா அமைதியாக இருப்பாங்க, பேசும்போது தீப்பிடிக்க பேசுவாங்க. சில பேர் பேசுனா சொத சொதன்னு இருக்கும், தயிர் சாதத்தில் கை வச்ச மாதிரி இருக்கும். இவங்க பேசுனா ஒரு பிரியாணி சூடாக சாப்பிட்ட கையில் எடுத்த மாதிரி. அது வேணும்ல. இப்போல்லாம் பிரியாணியே பகலில் யாரும் சாப்பிட்றதில்ல, ராத்திரி 12 மணிக்கு தான் சாப்பிட்றாங்க. அதுக்கு பேர் மிட் நைட் பக்கெட் பிரியாணியா. நமக்கு மத்தியானம் சாப்பிட்டதே தூக்கம் வர மாட்டேங்குது, இவன் தூக்கம் வராமல் போய் பிரியாணி சாப்பிட்றான். எப்படித்தான் அவங்களுக்கு செரிக்குதோ தெரியலை. எங்கே பார்த்தாலும் 12 மணிக்கு பைக் எடுத்துகிட்டு சுற்றுறாங்க. சூடாக சுவையாக பேசக்கூடிய திருமதி கவிதா ஜவஹர். 2 பேரும் அதிர்ஷ்டம்தான் என்று சொல்லுகிற இந்த எதிரணிக்கு சவாலாக இருக்கிறாங்க. கடும் உழைப்புக்கு காரணமானவங்க. அதெல்லாம் இல்லைங்க, என்ன கஷ்டப்பட்டு என்ன ஆக போகுது? ஒரு சிலருக்கு தான் மேலே வர்ற வாய்ப்பு வருது, மற்றவெல்லாம் பரிதாபமாக கையை கட்டி நிற்கிறான். லக்குன்னு ஒன்று இருக்குங்க, ஃபார்ச்சூன்னு ஒன்று இருக்குங்க, யோகம்னு ஒன்று இருக்குங்க. அது இருந்தால் தாங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு பேசுகிறதுக்கு திருச்சி சிவகுருநாதன் அவர். அவர் திருச்சியில் நகைச்சுவை மன்றம் நடத்திக்கிட்டு இருக்கிறார், ஹியூமர் கிளப். அதை விட நல்ல சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். சாதாரண வேலை இல்லை, நிறைய சேவைகள். முதல்ல மனுஷனை சிரிக்க வைக்கிறதே கஷ்டம். எல்லாரும் பாதி நேரம் அப்படியே உம்முன்னு உட்காந்துருக்கான். அதை விட கையில் மொபைலை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. யாரும் பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து பேசுகிறதில்ல, சிரிக்கிறதில்ல. எல்லாரையும் மாதத்துக்கு ஒரு முறை கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு இவர் சிரிக்க வச்சிடுறார். வரும்போது இறுக்கமாக வந்த கணவனும் மனைவியும் போகும்போது சிரிச்சுக்கிட்டே போகுது. வீட்டுக்கு போய் சண்டை போடுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இவரால் முடிஞ்சது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது வாங்க சிரிக்கலாம் அப்படின்னு சிரிக்க வைக்கிறாரு. ஆமாங்க, சிரிக்க தெரிந்த விலங்கும் மனிதன் தானே, சிரிக்க மறந்தவனும் அவன் தானே. சின்ன வயசில் பாருங்கள், பிள்ளைங்க தேவையில்லாமலாம் சிரிக்கும். ஆனால் ஒரு 50 வயசு ஆனவன் தேவைக்கு கூட சிரிக்க மாட்டான். எப்போது சிரிக்க மறக்கிறீர்களோ அப்போது உங்களுக்கு வயதாகிவிட்டது என்ற அர்த்தம். எப்போது வாசிக்க மறந்து விட்டீர்களோ அப்போது உங்கள் வாழ்க்கை வறண்டு போகிறது என்ற அர்த்தம். வாசிப்பு ரொம்ப முக்கியம். 3 விஷயம் சொல்லுவாங்க: வாசிக்க, யோசிக்க, நேசிக்க நேரம் ஒதுக்குங்கள். ஒன்று வாசிக்கணும், வாசித்ததை பற்றி யோசிக்கணும், சக மனிதர்களை நேசிக்கணும். இது 3க்கும் நேரம் ஒதுக்காவிட்டால் அந்த நேரம் வீணான நேரம்தான். ஒரு நாளின் நேரத்தை வகுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு நேரத்தை வீணடிக்கிறோம்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஆனால் இந்த 3ல் ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்தால் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அதில் சிரிக்க வைப்பதற்கான சூழலை உருவாக்குகிறவர் சிவகுருநாதன். அவர் அதிர்ஷ்டந்தான்னு சொல்கிறாரு. அவரோட இணைந்து பேசுவதற்கு முனைவர் சிவ சதீஷ்குமார். அவர் ஒரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக இருக்கிறார். சின்ன வயசுலேயே முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். அது எல்லாத்தையும் விட நிறைய பக்தி இலக்கியங்களை அவர் படித்து வச்சிருக்கிறார். எனக்கு தெரிய இந்த மேடையில் இருக்கிற 5 பேரில் மிக அதிகம் பக்தி இலக்கியம் தெரிஞ்சவர் அவர் தான். இதே பவ்யம்தான் அவர். எப்பவும் கல்யாணம் வரைக்கும் இன்னும் பவ்யமாக இருந்தார், இப்போ கூடுதல் பவ்யமாயிட்டார். இப்போ கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையோட சந்தோஷமாக இருக்கிறார். இந்த 4 அறிஞர்களும் பேச தயாராகிட்டாங்க. நீங்கள் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, உங்களுக்குள்ளே யாரும் பேசாதீங்க. உங்களுக்கு ஏதாவது முக்கியமான ஜனாதிபதி ட்ரம்ப்புக்கிட்ட இருந்து ஃபோன் வந்தால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ட்ரம்ப் நான் வந்துடுறேன், ஒரு மீட்டிங்கில் இருக்கிறேன், நீங்கள் வரிகிரி போடணும்னா பொறுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுங்க. மற்றபடி
உங்கள் உற்சாகம்தான் இந்த பேச்சாளர்களுக்கு வெகுமதி. ஒன்று மட்டும் சொல்லி பட்டிமன்றத்தை தொடங்குகிறேன். ஒவ்வொரு மேடை பேச்சாளருக்கும் மேடையில் கிடைக்கிற பாராட்டு, புகழ், அது எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஆன்ம திருப்தி இருக்கும். சார், நம்ம கருத்துக்களை சொல்கிறதுக்கு ஒரு ஃபோரம், ஒரு அமைப்பு கிடைக்கிறது எளிமை இல்லை. இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு வச்சு ஏதாவது பேச முயற்சி பண்ணுங்க, உட்காந்து கேட்குறாங்களான்னு பார்ப்போம். உங்கள் பையனை கூப்பிட்டு இங்கே வாடா ஒரு விஷயம் பேசணுன்னா, அப்புறமா வரேன் நீ போ. இது எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கு இன்னும் சிரமம். யாரையாவது கூப்பிட்டு ஏதாவது பேசணுன்னு ஆரம்பித்தா ஏன் மைக்கு கிடைக்கலையான்றாங்க. அவங்க முதல்ல சொல்கிறது, மைக்கு இன்னைக்கு எந்த ஊரும் கிடைக்கலையா, நான் தானே கிடைச்சேன், ஏன் கூழ்றேன்றான். ஒரு மேடை அமைத்து ஒரு மாவட்ட நிர்வாகம் ஒரு பொருளை சிந்திக்க வாய்ப்பு தந்திருக்கிறது. அதுவும் புத்தக கண்காட்சிகளை திருவிழாவாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நோக்கம் ஒன்று தான், வாசிங்க வாசிங்க வாசிக்கிட்டே இருங்க. ஒரு 50 வருஷம் முன்னாடி எழுத படிக்க தெரியாதவர்கள், எழுத்து கூட்டி படிக்க தெரியாதவர்கள் அதிகம் இருந்த நாடு நம்ம நாடு. இன்னைக்கு கல்வி அறிவிலே மேம்பட்டு வந்திருக்கிறோம். கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று இன்றைக்கு நம்மை புகழ்கிறார்கள். பாரதி அன்னைக்கே பாடினா, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுனா. அந்த தமிழ்நாட்டின் பெருமையை உயர்த்துவதிலே வாசிக்கிற இயக்கத்துக்கு பெரும் பங்கு இருக்கிறது. அரசுக்கு 1000 வேலை இருக்கும், சட்டம் ஒழுங்கிலிருந்து மக்கள் பணியில். அது எல்லாத்தோட சேர்த்து புத்தக வாசிப்புக்காக அவர்கள் நேரம் ஒதுக்குகிறார்கள், திருவிழாக்களை நடத்துகிறார்கள் என்று பார்க்கும்போது நோக்கம் ஒன்றுதான். எழுத்து அறிந்தவர்களாக, வாசிக்கிற ஆர்வம் உள்ளவர்களாக நீங்கள் மாற வேண்டும், அடுத்த தலைமுறை வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருவிழா. இதில் நடக்கிற இந்த பட்டிமன்றத்துக்கு வந்ததில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எங்களை அழைத்த மாவட்ட நிர்வாகத்துக்கு மீண்டும் நன்றியை சொல்லி பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். வாழ்வில் பெரிதும் வெற்றி பெற, வாழ்வில் வெற்றி பெற பெரிதும் தேவை அதிர்ஷ்டமா உழைப்பா என்கிற தலைப்பில் அதிர்ஷ்டமே என்று பேச வருகிறார் நண்பர் சிவகுருநாதன். அவரை உங்கள் சார்பிலே அழைத்து அமைகிறேன். நன்றி. மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, மிக அருமையான தலைப்பு. நான் இங்கு வரும்போது என்னிடத்திலே பாரதிதாசனுடைய வாழ்க்கை வரலாறு நூல் இருக்கிறது, அவருடைய உரை வளம் இருக்கிறது, கவிதை குறித்த ஆய்வு நூலெல்லாம் இருக்கிறது. சரி. ஆனால் பாரதிதாசன் கவிதைகள் என்ற ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பு என்னிடத்திலே இல்லாமல் இருந்தது. அதை மாவட்ட ஆட்சியர் என்னிடத்திலே கொண்டு பரிசாக தந்தார். நான் அதிர்ஷ்டசாலி. உங்களுக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. அவர் உழைப்பால் உயர்ந்தார். சரி. அவர் உழைத்துதான் IAS படித்தார். அது ஒன்று சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் இவரை பெற்ற பெற்றோர்கள் அதிர்ஷ்டசாலிகள். இவரை பெற்ற பெற்றோர்கள் அதிர்ஷ்டசாலிகள். அந்த அளவுக்கு தான் அதிர்ஷ்டமும் வெற்றியும் வாழ்க்கையில் மாறி மாறி தான் வரும். ஒரு அற்புதமான திருவிழா இது, அற்புதமான திருவிழா. அணுகுண்டு ஒரு முறைதான் வெடிக்கும், நல்ல புத்தகம் திறக்கும் போதெல்லாம் வெடிக்கும் என்று சொன்னார் ஜெயகாந்தன். புத்தகம் வாசிக்கையில் குனிய வைக்கும், வாழ்க்கையில் நிமிர வைக்கும். என்னாச்சு? எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா? இல்லை, உங்கள் உயரத்துக்கு மைக் இல்லை, கொஞ்சம் அளவாக வளரணும். புத்தகம் வாசிக்கையில் குனிய வைக்கும், வாழ்க்கையில் நிமிர வைக்கும். மனிதர்களை விட்டு தொலைவில் இருப்பதே புத்தகங்களுக்கு பிடிப்பதே இல்லை. அதனால்தான் அவை பக்கங்களாக இருக்கின்றன. நல்ல புத்தகத்தில் அத்தனை பக்கங்களும் அட்டைகள்தான். அதனால் உறிஞ்சிவிடும் உங்களை. பரவாயில்லையா? புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கின்றோம், புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலே தூக்கி விடுகின்றன என்று சொன்ன கவிஞர் நெல்லை ஜெயந்தாவுடைய கவிதையிலிருந்து நான் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். வாசிப்பு தான் நமக்கு வாழ்க்கையை கொடுக்கும், வாசிப்பு தான் நமக்கு உழைக்க சொல்லிக் கொடுக்கும், வாசிப்பு தான் நமக்கு அதிர்ஷ்டத்தையே தரும் என்று என்னுடைய கருத்து.
அருமையான செய்தி, அருமையான ஊர் இந்த ஊர். அந்த அளவுக்கு ஐயா அதிர்ஷ்டம்னா என்னய்யா? என்ன அதிர்ஷ்டம்னா அதுவாக வரும், அது இஷ்டத்துக்கு வரும், அதுவாக வரும் இருக்கும், அது இஷ்டத்துக்கு வரும், அது இஷ்டத்துக்கு போகும். ஆமாம். நீங்கள் வருட பிறப்பு 2026 வருஷம் பிறந்ததில்லை. எல்லா சேனல்லையும் என்ன சொன்னாங்க? தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 2026 முழுக்க அதிர்ஷ்ட தேவதை அள்ளி கொட்டிக்கொண்டே இருக்க போகிறாள்னு சொன்னேன். உங்கள் ராசி தனுசு ராசி? தனுசு ராசி. இல்லை, சொல்லும் போதே தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இது வரைக்கும் இன்னைக்கு பிப்ரவரி 18ஆம் தேதி, இது வரைக்கும் 2 மாதத்தில் 18 பட்டிமன்றம் பேசியிருக்கேன். இது எனக்கு கிடைத்த அதிர்ஷ்டமா இல்லையா? இல்லை, எல்லாரை விட நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி. உங்களை போன்ற நடுவர்கள் இருக்கும் வரை எங்களுக்கு என்ன கவலை? நடுவர் அவர்களே, மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, நான் ஒரு அடிப்படையில் டெல்டா மாவட்டத்தை சார்ந்த ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த, நீங்கள் சொல்கிறீங்கல்ல தொழிலில் உழைப்பு இருந்தால் தான் முன்னேற வாழ்க்கையில், அதெல்லாம் கிடையாது, அதிர்ஷ்டம் இருக்கணும். அடிப்படையில் நான் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த 35 ஆண்டு காலம் நான் விவசாயத்தில் வயலில் இறங்கி வேலை செய்ய தெரியும் எனக்கு. ஆனால் அந்த விவசாயங்கிறது தொழில் கிடையாது, அது வாழ்வியல் நெறி, அதுபடி நாங்கள் வாழ்ந்திருக்கோம். அந்த விவசாயம் நல்லா தெரிஞ்சு, இப்போ உள்ள ஹைடெக் வசதி நிறையா இருக்குது. இன்றைக்கி விவசாயத்துக்கு அரசாங்கம் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் நிறையா இருக்குது. நான் விவசாயம் செஞ்ச காலத்தில் எதுவுமே இல்லை. விவசாயம் என்பது விவசாயி, நான் படித்த காலத்திலே இந்திய விவசாயி கடனிலே பிறந்து, கடனிலே வளர்ந்து, கடனிலே மறைந்து, தன் சந்ததியினரையும் கடனாளியாக்கி விட்டு செல்கிறான் அப்படிங்கிற சொலவடை தான் இருந்துச்சு அன்னைக்கு. இன்னைக்கு அப்படி இல்லை, அரசாங்கம் நிறைய செஞ்சுருக்கு. ஐயா, நாற்று விதை விட்டு, நாற்று பறித்து, நடவு நட்டு, அது அறுவடையாகி விற்று முதலாகும் வரைக்கும் நாங்கள்லாம் வயிற்றில் நெருப்பு கட்டிகிட்டு இருப்போம். ஏன்னு தெரியுமா? நல்ல நாற்று நட்டு தண்ணி ஓடுற நேரத்தில் வானம் பொய்த்து விடும், மழை பெய்யாது. அதையும் மீறி மழையெல்லாம் பெஞ்சு அறுவடைக்கு தயாராகி கதிர் அப்படி சாய்ந்து நிற்கும்போது மழை பிடிச்சிட்டு அடிக்கும், புயல் வரும். அறுவடை செஞ்ச நெல்லை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அப்படி நாங்கள்லாம் நெல் முளைச்சி போயிருக்கு, எங்களுக்கெல்லாம் சாக்கு கிடைக்காது. இப்போ உள்ளது மாதிரி நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அரசாங்கம் நிறைய திறந்து வச்சுருக்கு. அப்போல்லாம் அப்போ கிடையாது, போராட்டமாக தான் எங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு. அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் மழை பொழிய வேண்டிய நேரத்திலே மழை பெய்யும், மழை பெய்யக்கூடாத நேரத்திலே மழை பெய்யாமல் இருக்கும். அதிர்ஷ்டம் இருந்தால்தான் மணப்பாறை மாடு கட்டி, மாயவரம் ஏறு பூட்டி, வயக்காட்டை உழுது போட்டு, பசும் தழைய போட்டு பாடுபட்டு, ஆத்தூர் கிச்சடி சம்பா வாங்கி விதைச்சி, நாற்றை நல்லா நடவு நட்டு அறுத்து விருதுநகர் வியாபாரிக்கு வித்து போடலாம். அது அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொன்னா வெள்ளாமை வீடு வந்து சேராது. இது உண்மையா இல்லையா? நான் உண்மையா இல்லையா? ஐயா, எங்க ஊர்ல திருச்சியில் மத்திய பேருந்து நிலையம் இருக்கு. இந்த அது தமிழில் சொன்னால் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு. ஓ, அது தமிழா? அது பரவாயில்லையே. 2 ஹோட்டல் இருக்குயா, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சாப்பிட்ற இடம் 2ம் பக்கத்து ஹோட்டல். இதில் என்ன தெரியுமா? 2க்குமே ஒருத்தர் தான் உரிமையாளராக இருந்தார் ஒரு காலத்தில். வாங்கி பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த பக்கம் உள்ள ஹோட்டலில் உழைக்கிற அதே உழைப்பு தான் இந்த பக்கம் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் ஹோட்டலில் உள்ள அதே சுத்தம், சுகாதாரம் எல்லாம் இந்த பக்கம் ஹோட்டல்லையும் இருக்கும். ஆனால் எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் பொதுமக்கள் போய் அந்த பக்கம் உள்ள ஹோட்டலில் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இந்த பக்கம் ஹோட்டலுக்கு ஆளே போக மாட்டாங்க. நீங்களாவது போகலாம்ல? நான் அங்கே போனதுனால தான் அதை தலைப்பாக எடுத்து நான் பேசுகிறேன். சரி, நான் என்ன சொல்கிறேன், அங்கே அவ்வளோ சுகாதாரமாக இருக்குது, சுவையாக இருக்குது. ஆனால் அங்கே ஏன் வியாபாரம் சரியில்லைன்னு கேட்டால் அந்த ஓனர் சொல்கிறாரு, அதிர்ஷ்டம் இல்லையாங்கிறாரு. யாருக்கு? அவருக்கு அதிர்ஷ்டம் இல்லைங்கிறாரு. நாங்கள் நல்லா தான் உழைக்கிறோம், அதிர்ஷ்டம் இல்லைங்கிறாரு. நடுவர் அவர்களே, காவிய கவிஞர் வாலியை தெரியும். எங்கள் ஊர் திருவரங்கத்துக்காரர், ஸ்ரீரங்கத்துக்காரர்.
1958 சினிமாவுக்கு பாட்டு எழுத வரார். 63 வரைக்கும் அவர் எழுதின பாட்டு 6 பாட்டு தான். 5லேருந்து 6 பாட்டுக்குள்ளார தான் எழுதினார். அழகர் மலை கல்லன்கிற படத்தில் 1958 ஆண்டு எழுதுகிறார். நிலவும் தாரையும் நீயம்மா இந்த உலகம் ஒரு நாள் உனதம்மான்னு பாட்டு எழுதுகிறார். முதல் பாட்டே மோட்டிவேஷன். ஆனால் 5 வருஷம் 6 வருஷம் வரைக்கும் 63 வரைக்கும் அவர் 5 பாட்டு தான் எழுதுகிறார். கடுமையாக உழைக்கிறார், எந்த பலனும் இல்லை. கடுமையாக உழைக்கிறார், எந்த பலனும் இல்லை. ஆனால் 1963 கற்பகம்ங்கிற படம் ரிலீஸ் ஆகுது. KS கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷனில். அந்த படத்தில் பாட்டு எழுதுகிறாரு. பக்கத்து வீட்டு பருவ மச்சான் 1000 இரவுகள் வருவதுண்டு அத்தைமடி மெத்தையடி, இந்த பாட்டெல்லாம் எழுதுகிறாரு. அதற்கு பிறகு அவர் மறைந்த 2013 வரைக்கும் 50 ஆண்டு காலம் திரைத்துறையிலே உச்சத்திலே இருந்தார் என்று சொன்னால் அது அவர் செய்த அதிர்ஷ்டம்தான். உழைச்சார். அந்த 5 வருஷம் உழைச்ச உழைப்பு என்ன சாதாரண உழைப்பா? பக்கத்து வீட்டு பருவம் மச்சான் தான். 5 வருஷம் உழைச்சிருக்கிறாரியா? வரலையே. ஆனால் அவரே சொல்கிறாரு, என்னை நான் விஸ்வநாதன் ராமம் MS விஸ்வநாதன் அவர்களை பார்க்கும் வரைக்கும் எனக்கு சாப்பிட காசு இருக்காது, அவரை பார்த்த பிறகு சாப்பிட நேரமில்லை அப்படின்னு. ஏன்னா மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, இப்போ ரிலையன்ஸ் கம்பெனி இருக்குல்ல, நம்ம இன்னும் கொஞ்சம் வடக்க போய் பேசுவோம். முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி 2 பேர் தானே, அண்ணன் தம்பி தானே. தாய் கோகிலா பெண் அம்பானி, திருபாய் அம்பானி, அந்த குடும்பம். இவ்வளோ டெக்னிக்கலாக டீட்டெயிலாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. யாராச்சும் இங்கே இருப்பாங்க, ஜியோ ரீட்டைலர் இருப்பாங்க. 2005 சொத்தை பிரிக்கிறாங்க. 2 பேருக்கும் தனித்தனியாக சொத்தை பிரிக்கிறாங்க. சொத்தை பிரிக்கும்போது முகேஷ் அம்பானி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு ஆரம்பிக்கிறார். பெட்ரோகெமிக்கல் நிறுவனம் போகிறார். ஜியோ தொலைத்தொடர்பு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார். இது ஒரு பக்கம். இன்றைக்கி டாப் 10 உலகத்தின் டாப் 10 பணக்காரர்களில், இந்தியாவில் நம்பர் 1 பணக்காரர்களில் முகேஷ் அம்பானி வந்துட்டார். அதே சொத்து அளவுக்கு தான் அனில் அம்பானிக்கும் பிரித்து கொடுத்தாரு. 1120 கோடி ரூபா அவருடைய சொத்து அரசாங்கம் முடக்கம் செஞ்சிருக்கு. இது என்ன? 2 பேரும் உழைச்சாங்க. 2 பேருமே உழைச்சாங்க, இல்லை என்று சொல்ல. ஒருத்தருக்கு யோகம் இல்லைன்றீங்க. ஒருத்தருக்கு யோகம் இல்லை, ஒருத்தருக்கு யோகமே இல்லை. ஒரு செய்தியை நான் நேற்று பார்த்த ஒரு காணொலியை உங்களிடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். செல்வேந்தர் சுகி சிவம் அவர்கள் அந்த காணொலியில் சொல்லியிருந்தாங்க. மகாராஷ்டிராவில் ஒரு அம்மா அவங்க புருஷனை போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கு. ஒரு சர்ஜரி பண்ணியே ஆகணும், இல்லைன்னா இருந்தாலும் உயிரை இழந்துருவார். டாக்டர் சொல்கிறார் 2.5 லட்ச ரூபா ஆகும். 2.5 லட்ச ரூபா என்கிட்ட இல்லையா, கூலி தொழிலாளி. இங்கே உள்ளது மாதிரி அங்கே கலைஞர் காப்பீடு திட்டம்லாம் இருக்கா என்னன்னு தெரியல. 2.5 லட்ச ரூபா இல்லையா அப்படின்னு இருக்கு. இல்லைம்மா 2.5 லட்ச ரூபா இருந்தால் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், இல்லைன்னா ஏதாச்சும் பண்ணுங்கன்னொடனே அந்த அம்மா மனசை கல்லாக்கிக்கிட்டு வெளியில் வந்து தான் புருஷனுக்கு பிடிச்ச சமோசா வாங்கி கொடுப்போன்னு வாங்கி 2 சமோசா இருந்த காசில் 2 சமோசா வாங்கியிருக்கு. 2 சமோசாவில் 1 புருஷன்கிட்ட கொடுத்துட்டு 1 சாப்பிட்டுட்டு அந்த பேப்பரை பார்க்குது. நல்லா தெரிஞ்சுங்க, அந்த பேப்பர் எவ்வளோ இருக்கும், அந்த பேப்பர் சமோசா மடித்த பேப்பர் எவ்வளோ இருக்கும் அப்படி பார்த்துட்டு அதில் போட்டிருக்கு. அதில் என்ன அச்சிட்டு இருக்குன்னா, நாளை ஒரு மாரத்தான் ரேஸ் நடைபெற இருக்கிறது இந்த இடத்துல, அதில் வென்றால் முதல் பரிசு கிடைத்தால் 3 லட்ச ரூபான்னு அறிவிச்சிருக்காங்க. 3 லட்ச ரூபான்னு மறுநாள் காலையில் இந்த அம்மா போய் நிற்கிது. மாரத்தான் ஓடுது. முதல் பரிசு 3 லட்ச ரூபா கிடைக்குது. இது அந்த அம்மாவுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம். எதுமா உன்னை துரத்துனதுன்னு கேட்டாங்க. என்னுடைய கணவர் உயிர் என்னை துரத்தியது, என்னுடைய தாலி பாக்கியம், என்னுடைய அதிர்ஷ்டம், நான் ஓடினேன் வென்றேன் என்று சொன்னது. எந்த காலத்திலும் வாழ்க்கையில் வெற்றி பெற உழைப்பு தேவை, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதிர்ஷ்டம் அதிகமாக தேவை. வாய்ப்புக்கு நன்றி. குருநாதன் திருச்சியில் இருக்கிற ஹோட்டலில் தொடங்கி மகாராஷ்டிராவில் இருந்த ஓட்டத்தில் முடிச்சிட்டார். வாங்கியிருக்காங்க பாருங்க சமோசா, அதில் எழுதி இருந்திருக்கு. அதனால தான் கண்டதும் கற்க பண்டிதனாவான்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. எது இருந்தாலும் வாசிக்கணும். நம்ம வடையை வாங்கிட்டு பேப்பரை கசக்கி கீழே போட்டுரும், சவுண்டு வருதுங்க.
ஆனால் அந்த சமோசா பேப்பர் எவ்வளோ இருக்கும், சமோசா சைஸில் தான் இருக்கும். அதில் ஒரு செய்தியை அந்த பொண்ணு பார்த்து மாரத்தான் ஓடி இருக்கிறாங்க. அது ஒன்று சாதாரண 100 மீட்டர் ஓட்டம் இல்லை, மாரத்தான் பல மைல் ஓடணும். கணவருக்காக ஓடி ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த பக்கம் ஏன் அந்த அம்மா கைக்கு வந்துச்சு. இந்த சமோசா பேப்பரில் ஒரு சினிமா விளம்பரம் வந்திருக்கலாம், அல்லது வேற ஒரு ஜோதிட பக்கம் வந்திருக்கலாம், அரசியல் வந்திருக்கலாம். ஆனால் இந்த மாரத்தான் பற்றிய அறிவிப்பு அந்த அம்மா கைக்கு ஏன் கிடைச்சது? கிடைச்சதாயா யோகம், அந்த லக்கு தான் அவ கணவரை காப்பாத்துச்சு. விவசாயம் பண்ணுறாங்க, நாற்று நடும்போது முதல்ல விதை கிடைக்கணும், போதுமான தண்ணீர் இருக்கணும், பூச்சி இல்லாமல் இருக்கணும். பூச்சி அதை கெடுத்துடக்கூடாது. சரியாக அறுவடை நேரத்தில் மழை வரக்கூடாது. அறுத்து எடுத்த பிறகு அது கொள்முதல் ஆகணும், காசு கைக்கு வரணும். இதிலெல்லாம் யோகம்தான் இருக்குது. என்னதான் விவசாயி உழைச்சாலும் லக்கு இல்லைன்னா முடியாது அப்படின்னு அதிர்ஷ்ட கட்சிக்கு ஒரு அதிர்ஷ்ட வரவாக சிவகுருநாதன் இருக்கிறார். இதுக்கு பதில் சொல்லணும். ஒரு திருச்சிக்கு தஞ்சாவூர். வாங்கம்மா அட்சயா. சார், வாழ்க்கையில சும்மா அதிர்ஷ்ட தென்றல் வீசும்னு சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா ஜெயிக்க முடியாதுங்க. சூறாவளி போல சுழன்று சுழன்று உழைத்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு பெண்மணியை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த பெண்மணி தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே தன்னுடைய இளம் வயதிலேயே கணவரை இழந்தவர், தன்னுடைய மகனை ஒரு நோய்க்கு பறிகொடுத்தவர், இன்னொரு மகனை அடுத்த 2 ஆண்டுகளில் விபத்தில் பறிகொடுத்த ஒரு துரதிர்ஷ்டசாலி. ஆனால் பொது வாழ்க்கையில் ஒரு அரசு ஊழியராக தன்னுடைய பணியை தொடங்கி ஆசிரியராகி, பேராசிரியராகி, சட்டமன்ற உறுப்பினராகி, அமைச்சராகி, ஆளுநராகி, இன்றைக்கு இந்திய நாட்டின் முதல் பழங்குடியின பெண் குடியரசுத் தலைவராக உயர்ந்திருக்கிற உழைப்பாளி. அவரினுடைய பெயர் திரௌபதி முர்மு அவர்கள். மாண்புமிகு குடியரசுத் தலைவர், நம்முடைய நாட்டின் முதல் குடிமகள் திரௌபதி முர்மு அவர்கள். சார், அவரினுடைய சொந்த வாழ்க்கையில் நிகழ்ந்த அதிர்ஷ்டமின்மைக்கு அவர் காரணமில்லை. ஆனால் அவருடைய பொது வாழ்க்கையில் அவர் ஒவ்வொரு உயரமாக முன்னேறியதற்கு அவரினுடைய உழைப்பு மட்டும்தான் காரணம் என்று சொன்னால், அந்த உழைப்பு தான் வாழ்க்கையின் வெற்றிக்கு தேவை என்று சொல்றோம். சார், இந்த அதிர்ஷ்டத்தை நம்பி தான் லாட்டரின்னு ஒரு கலாச்சாரம் நம்முடைய ஊர்ல இருந்தது. அந்த அதிர்ஷ்டத்தை நம்பி எத்தனை குடும்பங்கள் இங்கு பாடுபட்டதை கருதி தானே நம் 2003 அதை தடை பண்ணோம். சரி, அதுலேயும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குதான்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் அந்த லாட்ரி டிக்கெட் அடித்து பணக்காரர் ஆனவர்கள் உண்டு. ஆனால் அந்த பணத்தை முதலீடாக்கி வாழ்க்கையில் முன்னேறியவர்கள் எத்தனை பேர் உண்டு? ஆக ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைத்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு உழைப்பு தேவை. சார், ஒரு அழகான வரி சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கு. ஒரு பணம் உங்களை சுதந்திரமானவனாக மாற்ற வேண்டுமே தவிர பணக்காரனாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று எழுதியிருப்பார். அதிர்ஷ்டத்தால் வருகிற பணம் உங்களை பணக்காரனாக வேண்டுமானால் மாற்றலாம். உழைத்து நீங்கள் பெறுகிற பணம் மட்டும்தான் உங்களை சுதந்திரமானவராக மாற்றும். எதிரணியிலிருந்து வந்த ஐயா அவர்கள் ஒரு பாடலை சொன்னாங்க. TMS அவர்களுடைய ஒரு பாடல் வரிகள் உண்டு. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கழித்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். அல்லும் பகலும் சிறு கல்லா இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அழுத்து கொண்டார். விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார், குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் என்று எழுதியிருந்தாரே சொன்னால், அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாந்து போவதை விட உழைப்பை நம்பி உயர்வதுதானே வாழ்க்கையில் முக்கியம். அந்த பாட்டு கேளுங்க ஐயா. சார், வாழ்க்கையில் உயர்வதற்கான மிக முக்கியமாக நாம் கருதுவது, நம்முடைய முன்னோர்களும் நம்முடைய வரலாறும் நமக்கு சொல்லிக் கொடுத்தது கல்வி. அந்த கல்வி வெறும் அதிர்ஷ்டத்தினால கிடைச்சிடுமா? அதற்கு சான்றாய் நம்முடைய மாவட்ட தலைவர், ஆட்சித்தலைவர் முன்ன அமர்ந்திருக்கார் இல்லையா? அதிர்ஷ்டத்தை நம்பி எக்ஸாம் அன்னைக்கு போய் கரித்துண்டை எடுத்து அவனோட எக்ஸாம் நம்பரை பிள்ளையாரை சுற்றி எழுதி வச்சுட்டு இருப்பான். கரித்துண்டை எடுத்து அப்படி நம்பர் எழுதி
செவுரை அஸ்தப்படுத்துவதற்கு பதிலாக அந்த கரித்துண்டை மையப்படுத்திய கார்பன் டேட்டிங்கை படிச்சிருந்தானா பாஸ் ஆயிருக்கலாம். ஆக அதை தான் நாங்கள் இந்த இளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். அவ்வை சொல்லுவார், அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது, அதனினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அதே போல கொடிது கொடிது வறுமை கொடிது, இளமையில் வறுமை அதனினும் கொடிது. அப்ப உடல் ஊனமும் கொடுமையானது, இளமையில் வறுமையும் கொடுமையானது. இந்த ரெண்டும் சேர்ந்திருந்தால் எவ்வளவு கொடுமையானது சார். மயிலாடுதுறையில் லக்ஷ்மிங்கிற ஒரு பொண்ணு, அவளுக்கு அம்மா அப்பா கிடையாதுங்க, காப்பகத்தில் தான் வளர்றா. பரவாயில்ல, வலது கை இல்லை, அதுவும் பரவாயில்ல, இடது கையும் இல்லை. ஆனால் நம்பிக்கை என்ற ஒன்று இருந்தது. உடல் ஊனம் இருந்தாலும் உழைப்பு என்ற ஒன்று இருந்தது. வசதியற்ற குடும்பம் இல்லை என்றாலும் வைராக்கியம் என்ற ஒன்று இருந்தது. 2 கைகளே இல்லை என்றாலும் காலாலேயே தேர்வெழுதி, மேலும் பிறரின் உதவியோடு தேர்வெழுதி தன்னை வளர்த்து கொண்டு 12ஆம் வகுப்பு வரை படித்து இன்றைக்கு தேர்ச்சியுற்று இருக்கிறாள் என்று சொன்னால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்காவிட்டால் என்ன, வைராகியமும் உழைப்பும் இருந்தாலே போதுமே வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு. அட்சய திருதியைன்னு ஒரு நாளை நம்மெல்லாம் சொல்றோம். அட்சயா திருதியை இல்லங்க, அட்சய சரி, இல்லை நீங்க சொல்றதுனால அப்படி. அந்த நாள் அன்று நகை வாங்கினா பெருகும்னு ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பி கையில் காசு இருந்து நகை வாங்கினா அது முதலீடு, புத்திசாலித்தனம். கடன் வாங்கியாவது நகை வாங்கணும் வரிசையில் போய் நிற்கிற அப்பாவி பொதுமக்கள் மேலும் மேலும் கடனாளி ஆகி போகிறார்கள். ஆனால் அந்த நாளை புத்திசார் உழைப்பினால் முதலீடாக பணம் பெருக்கும் நாளாக சிந்தித்த கடைக்காரர்கள் எல்லாம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக நம்மை சுற்றி நடக்கும் அரசியலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்குது இல்லையா. எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் அவருடைய அறம் தொகுதியிலே பல கதைகள் எழுதியிருப்பார். அந்த கதைகளில் திரும்ப திரும்ப ஒரு நுட்பமான வார்த்தையை பயன்படுத்துவார். படுத்து உறங்குதல்னு எழுத மாட்டார், விழுந்து உறங்குதல்னு எழுதுவார். அது என்ன, படுத்து உறங்குதலுக்கும் விழுந்து உறங்குதலுக்கும் வித்தியாசம் அப்படின்னா, உணவு, உடை, இருப்பிடம், இந்த அடிப்படை தேவைகள் எல்லாம் கிடைத்து எல்லா பணியையும் முடிச்சுட்டு இரவு தூங்குகிற நேரத்தை எதிர்பார்த்து தூங்குகிற நேரம் வந்த பிறகு தூங்குபவர்கள் படுத்து தூங்குவார்கள். ஆனால் காலையிலிருந்து இரவு வரை பசியிலும் வறுமையிலும் வாடி உழைத்து உழைத்து ஓய்ந்து தேய்ந்து போனவர்கள் விழுந்து உறங்குவார்கள். அப்படி உழைத்து உழைத்து ஓய்ந்து விழுந்து உறங்கியவர்கள் யாருமே வாழ்க்கையில் விழுந்ததாய் சரித்திரமே இல்லை என்பதுதான் உண்மை. சார், பலரும் இன்னைக்கு இளம் தலைமுறைக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. இன்றைக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு கூடவே தோணலாம், எங்கள் அப்பாலாம் அப்படி தாங்க உழைச்சாரு, நாள் நேரம் பார்க்காம இரவு பகல் பார்க்காம உழைச்சாரு, உழைச்சி என்னாச்சு, கடைசி வரை உழைச்சி போயே சேர்ந்துட்டார்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்பாவினுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி எது? அவர் காரு பங்களான்னு சேர்த்து சொகுசாக வாழ்கிறது அல்ல அவருடைய வெற்றி. தன் பிள்ளையை பட்டய படிப்பு படிக்க வைத்து வாழ்க்கையில் உயர்ந்தவனாக மாற்றுகிறார்ல, அதுதான் ஒரு அப்பாவினுடைய வெற்றி. ஆக உழைப்பு என்பது ஒன்று தன்னை உயர்த்தும், அப்படி இல்லை என்றாலும் தான் உழைத்த உழைப்பு தன் தலைமுறையே உயர்த்தும் என்பதனால் உழைப்பு ஒரு நாளும் நம்மை கைவிடாது என்பதுதான் நிதர்சனமாக நாம் பார்க்கக்கூடிய உண்மை. சமீபமாக ஒரு பெயரை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், பத்மா அப்படிங்கிற பெயர். தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன். அன்றாடம் கிடைக்கிற சிறிய தொகையில் சாப்பிட்டு கொண்டிருக்கிற ஒரு துப்புரவு தொழிலாளியாகிய ஒரு பெண் ரோட்டில் கேட்பாரட்டு கிடந்த ஒரு பையில் திறந்து பார்க்குறாங்க, 45 பவுன் நகை இருக்குது. ஆனால் நேர்மையோடு அந்த நகையை காவல்துறையிடம் ஒப்படைத்து மிகச்சிறந்த உயர்ந்த நேர்மைக்கு சொந்தக்காரராக இன்றைக்கு புகழ் பெற்றிருக்கக்கூடிய பத்மா அவர்கள். அவங்க அந்த பையை திறந்து பார்த்தாங்கல்ல, இது நமக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம்னு நினச்சி எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த அம்மா அதை செய்யலை. இது யாரோ ஒருவரினுடைய உழைப்பில் வந்தது என்று பிறரினுடைய உழைப்பையும், பிறருடைய பொருள் எனக்கு வேண்டாம், உழைத்து சாப்பிட எனக்கு கை இருக்கு என்று தன் உழைப்பின் மீது அவர் வைத்த மதிப்பினாலும் தான் இன்றைக்கு அவரை நாம் எல்லாம் போற்றி கொண்டிருக்கிறோம். சார், அதிர்ஷ்டத்தை அவர் நம்பி இருந்தால் அவர் பணக்கார பத்மாவாக வேண்டுமானால் வாழ்ந்திருக்கலாம். உழைப்பை போற்றியதனால் தான் பல தலைமுறைகளுக்கு வழிகாட்டும் பண்புமிக்க பத்மாவாக மாறிப்போனார் என்று சொன்னால், உழைப்பு உங்களுக்கு எதை தரும் தெரியுமா? உண்மையையும் நேர்மையையும் கற்றுத்தரும்.
உடலிலும் மனதிலும் உறுதியை தரும். இந்த உலகோர் மத்தியிலே உங்களுக்கு உயர்வை தரும். அந்த உழைப்பு தான் வாழ்வின் வெற்றிக்கு தேவை. நிறைவாக இப்படி சொல்லி கூடுதலாக இப்படி ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். உழைப்பு என்பது சக்தி, கடும் உழைப்பு என்பது பெரும் சக்தி, அதனினும் வைராகியத்தோடு கூடிய உழைப்பு என்பது மாபெரும் சக்தி. ஆக வைராகியத்தோடு கடும் உழைப்பை மேற்கொள்வோம், வாழ்வில் உயர்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த துப்புரவு பணியாளர் பத்மா 45 பவுனுங்க. இன்னைக்கு ஒரு பவுனு ஏறக்குறைய 1.5 லட்சம் ரூபாய். சரிங்களா? என்னங்க இந்த ஊரில் நான் கிடையாது இல்லையா? இன்னைக்கு ரேட்டு 1 கிராமு 14,000 சில்லற ரூபா. 8 கிராம்னு வச்சிங்கன்னா பெருக்கிக்கங்க. 45 பவுன் அவர் உடனே கணக்கு போட்டார். இந்த மொபைல் இருக்கிறது எதுக்கு உதவுது பாருங்க. இது அதே விலைக்கு கிடைக்காது. செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் சேரும். ஏறக்குறைய ஒரு 75 லட்சம் ரூபாய்க்கு மதிப்புள்ள பொருளை ஒரு அம்மா கையில் வாங்கி அதை கொண்டு போய் உரிமையாளரிடம் ஒப்படைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க பாருங்க. இன்னமும் நம் மக்களிடம் எளியவரிடம் நேர்மை இருக்கிறது என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு. வசதி படைத்தவர்கள் மற்றவர் சொத்துக்கு ஆசைப்படலாம், ஆனால் ஏழைகள் இன்னமும் பிறர் சொத்துக்காக ஆசைப்படுவதில்லை. இது எனக்கு கிடைச்ச லக்குன்னு அவங்க நினைக்கல. யாரோ இதை இழந்த கண்ணீர் வடிப்பார்கள் இல்லையா, அவங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்காக இதை வச்சிருந்துருக்கலாம். ஒரு பெண்ணின் வாழ்க்கையை நாம் கெடுத்துடக்கூடாதுன்னு எடுத்துகிட்டு ஓடி போய் காவல்துறையிடம் ஒப்படைச்சதுனால இன்றைக்கு அரசாங்கமே அவரை அழைத்து, அரசாங்கம் மட்டும் இல்லை எல்லாரும், தனியார் அமைப்புகள், ஐயா பிரபலமான திரை நட்சத்திரங்கள் எல்லாரும் அவங்கள கூப்பிட்டு பாராட்டி இருக்கிறாங்கன்னா இதுக்கு காரணம் என்ன? உழைப்பை நம்பியவர்கள் ஒரு நாளும் லக்கை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க. என்னங்க, மயிலாடுதுறையில் ஒரு பெண்மணி அவங்க ஒரு சொல்ல பயன்படுத்தினாங்க, அது இனிமேல் தேவையில்லை. உடல் குறையோடு இருக்கிறவர்கள், சில சொற்களை நாம் தவிர்த்திடலாம். மாற்றுத்திறனாளிகள், அப்படி தான் அவங்களுக்கு பேர். கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது அந்த சொல்லை அவர் பயன்படுத்தினார். நல்ல மேடையில் சில சொற்களை தவிர்த்திடலாம். உடல் குறை ஒன்றும் பெரிதல்ல. பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்த ஆழ்வினையின்மை பழி, திருக்குறளில் சொல்லியிருக்கு. உடல் குறை ஒன்றும் பெரிதல்ல, அதிலிருந்து என்ன செய்கிறாய் என்பது தானே முக்கியம். உழைப்புத்தான் அதற்கு காரணம். இன்னும் இவர் ஒரு பாட்டு சொன்னால் அவங்க ஒரு பாட்டு. இவர் மணப்பாறை மாடு கட்டினார். அவங்க நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் தெருக்கல்லாய் இருந்துவிட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார். விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார். உன் போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் அப்படின்னு பட்டுக்கோட்டை பாட்டை கொண்டாந்து ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க. என்னங்க, உங்கள் சார்பில் அவங்கள பாராட்டிடலாமா? இதெல்லாம் சரிதான். இப்போ லக்குக்கு வேலையே இல்லையா? அதிர்ஷ்டமே கொஞ்சம் கூட ஒரு வேலையும் பண்ணுறது இல்லையா? நம்ம தம்பி சிவ சதீஷ்குமார், அதிர்ஷ்டமே. வாழ்க்கையில் வெற்றி பெற பெரிதும் தேவை அதிர்ஷ்டமா உழைப்பா அப்படிங்கிற பட்டிமன்றம். அதிர்ஷ்டமே அப்படிங்கிற அடியில் நான் பேசுகிறேன். நான் சென்னையிலேருந்து கிளம்பி வரும்போது சென்னைக்குள்ளே அவ்வளோ டிராஃபிக். திருவள்ளூர் பக்கத்தில் வந்தால் ஒருத்தரையும் காணோம். நான் என் கூட தனியாக வந்தேன், கூட யாருமே இல்லை. ஏன் அவங்களே கூட்டு வந்திருக்க வேண்டியதானே? இன்னும் கொஞ்சம் கூட்டமாக வந்திருக்கும். இல்லை வரும்போது அப்புறம் சிவகுரு சார் ரூமில் இருக்கும்போது கேட்டார், தம்பி வரும்போது அப்படியே வெறிச்சோடி கிடஞ்ச பயம், அப்படி அமைதியாக இருந்துச்சு, எப்படி தம்பி திரும்பி போக போகிறீங்க? நான் தனியாக பைக்கில் தான் வந்தேன், எப்படி போக போகிறீங்க தம்பி? அதே மாதிரி திடலும் அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டார்கள். ஆனால் திடலுக்குள் கடல் புகுந்ததை போல் இத்தனை சுவைஞர்கள் வந்து அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது எங்களுக்கு கிடைத்த அதிர்ஷ்டம். அப்புறம் எனக்கு இங்கே இவர் சிவகுரு சார் பேசும்போது எனக்கு அதிர்ஷ்டம் இல்லையோன்னு நினச்சேன். அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார் பார்த்தீங்களா, அதிர்ஷ்டங்கிறது அதிர்ஷ்டத்துக்கு தான் வரும்னு சொன்னார்ல, அது ஏன் பாயிண்ட்டு?
அது போயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் முந்தைய சொல்லிட்டாரு. அப்போ என்ன நினச்சேன், எனக்கு அந்த நேரம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வறுத்த முந்திரி பருப்பு கொண்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு முந்திரி பருப்புனா ரொம்ப பிடிக்கும். அதிர்ஷ்டம்டான்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் அதிர்ஷ்டம் கிடைக்குங்க. கொடுத்தா சாப்பிட்டுட்டு சத்தம் இல்லாமல் இருக்குது. கூட்டத்தில் ஏன் அவுத்து விடுறது? இல்லை, நாங்கள் அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லணும்ல. அக்ஷயா பேசும்போது நாங்கள்லாம் அதிர்ஷ்டசாலிகளாம், அவங்க 2 பேர் உழைப்பாளிகளாம். ஆமாம், மெரினா பீச்சில் உழைப்பாளர் சிலையில் இவங்க 2 பேர் தான் இருக்குது. ஓ, அது இவங்க தானா? அது ஆண்கள் இல்லை. அப்புறம் சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புக்கை பற்றி பேசினாங்க. உண்மையிலேயே அந்த புத்தகத்துக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்துச்சுங்க. அது 2020 வெளியாயிருச்சு. ஒரு பைய கண்டுக்கல அந்த புத்தகம். அரவிந்த் சாமி பேசினார், அதுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சது. இனிமே எந்த புத்தகம்னாலும் அரவிந்த் சாமியை பேச சொல்லுங்க. இது வரைக்கும் யாரும் கண்டுக்கல. ஆமாம், ஒவ்வொன்றா அவர் அவுத்து விட்றாங்க பாருங்க. அப்புறம் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டாராமா, அது அதிர்ஷ்டம் இல்லையாமா? உண்மையாகவே குரட்டை விட்டு படுத்த உடனே தூங்குவது அதிர்ஷ்டம் தான். இல்லாட்டி மாத்திரை போடணும். ஆமாம். என்னம்மா நீங்க என்னங்க மொத்தமாக சொல்லி, அப்புறம் இவங்க எக்ஸாமுக்கு வந்து கறித்துண்டை வைத்து அப்படிலாம் கிடையாதுங்க. எக்ஸாமுக்கு நான் வாத்தியார், நீங்கள் வாத்தியாரா? போய் பார்த்தால தெரியும். என் கிளாஸில் ஒரு பையன் முருகேசன்னு பேர். கொக்குன்னு எழுத சொன்னா கெக்குன்னு எழுதுறான். தேங்காய்னு எழுத சொன்னா தொங்காய்னு எழுதுறான். எலுமிச்சம்பழம் எழுத சொன்னா ஏழுமச்சாம்பழம்னு எழுதுறான். என்னடா இப்படி எழுதுறியே, தமிழே இப்படி எழுதுறியே, தமிழ்நாட்டில் வந்து இப்படி எழுதுறியாடா அப்படின்னு கேட்டால், எப்படிடா பாஸ் பண்ண? யார் அவனுக்கு தமிழ் வாத்தியார்? எப்படிடா பாஸ் பண்ண? நான் கொரோனா பாஸுங்கிறேன். அதிர்ஷ்டமா இல்லையாங்க? அவனுக்கு அதிர்ஷ்டம் கொரோனா. கொரோனா கொரோனா பெல்லாம் வந்திருக்குங்க. ஏங்க, அவங்க பேசும்போது எது வெற்றின்னு கேட்டாங்க பார்த்தீங்களா? அதுக்கு சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் நான் நிற்பது தான் வெற்றி. இன்னைக்கு நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்வதே அதிர்ஷ்டம்ங்க. அது ஆரோக்கியமா இருக்கிறது அதிர்ஷ்டம். கொரோனாவுக்கு பின்னாடி நம்மள உயிரோடு இருக்கிறதே பெரிய அதிர்ஷ்டம் தான். டாக்டர்கள் போயிருக்காங்க, புஜபல பராக்கிரமசாலிகள் போயிருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி நம்ம இன்னைக்கு நிக்கிறோம் அப்படின்னு சொன்னாவே அது அதிர்ஷ்டமா இல்லையா? உழைப்பாளையா வந்துச்சு அது? எல்லாம் மாஸ்க்கு தான் காரணம். ஆனா என்னோட சைஸ்க்கு மாஸ்க் கிடைக்கல. ஏன்? அதை சுருக்கி தைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மாஸ்கை 2ஆ வெட்டி மாட்டிட்டு மாஸ்க் போட்டாவே ஹெல்மெட் போட்ட மாதிரி தான் இருக்கும். உண்மையிலேங்க இன்னைக்கெல்லாம் சொல்கிறேங்க, என் லெவலுக்கு சொல்கிறேன், 90s கிட்ஸுக்கு கல்யாணம் ஆகிறது அதிர்ஷ்டம் தான். எனக்கெல்லாம் அப்படி தான் ஆச்சு. உண்மையிலேயே சொல்கிறேங்க, நமக்கு காதலிக்க நல்ல பெண் கிடைப்பது அதிர்ஷ்டம். அதே பெண்ணை கரம் பிடிப்பது என்பது அதிர்ஷ்டம். அந்த பொண்ணுக்கு அண்ணன் தம்பி இல்லாமல் இருக்கிறது அதிர்ஷ்டம். அப்படி இருந்தாலும் கல்யாணத்தின் போது அவங்க நம்ம மேலே அடிக்காமல் இருக்கிறது அதிர்ஷ்டம். அதான் ஒத்துக்கிட்டானே, அப்புறம் ஏன் அடிக்கிறான்? அது சொல்கிறேன் பாருங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒத்துக்கிட்டு அடிக்கடி சீர் கொண்டு வருவது அதிர்ஷ்டம். அதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு வராது, அதிர்ஷ்டத்துக்கு தான் வரும். ஏங்க, உண்மையிலேயே சொல்லணும்னா திருக்குறளில் சொல்கிறாங்க, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தான் மெய் வருத்த கூலி தான் தரும். புரியுதா? கொஞ்சமாக அளவாக தான் கொடுக்கும். ஆனால் அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் அது கூரையை பிச்சு கொட்டுவதை போல் அதிகமாக கிடைக்கும். ஓ, அது கூலி இல்லை, கூலி ஊதியம் அது. ஏங்க, இன்னொன்று சொல்கிறேங்க, இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா அவ்வை, நான் பார்த்த அவ்வையை பற்றி சொல்கிறேன். பத்மஸ்ரீ டாக்டர் அவ்வை நடராஜன் ஐயா அவர்கள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் மேலாள் துணைவேந்தராக விளங்கியவர்கள். அவர்கிட்ட என்னை பற்றி ஐயா அறிமுகப்படுத்தும் போது என்ன சொன்னீங்க, இவர் நிறையா பக்தி இலக்கியம் எல்லாம் படித்தவர் அப்படின்னு சொல்லி. நான் படித்ததற்கு காரணம் நான் என்னுடைய உழைப்பு கிடையாது, எனக்கு கிடைத்த அதிர்ஷ்டம். எப்படின்னு கேட்டால், சென்னையில் ஒரு பேச்சு போட்டியில் வெற்றி பெற்று வர்றேங்க, ஒரு பேச்சாளராக வந்து தொகுத்து வழங்குறேன். அப்போ சிப்பி பாலசுப்ரமணியம்னு ஒரு ஐயா, அவர் என்ன பண்ணார், டாக்டர் அவ்வை நடராஜன் ஐயா கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சார். அவ்வை நடராஜன் ஐயா வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுங்களா? கடிதம் எழுதுப்பா, இல்லைன்னா வீட்டில் வந்து பாரு அப்படின்னு சொன்னார். முடிச்சுட்டு அவ்வை நடராஜன் ஐயா காரில் ஏறி போயிட்டார். பிறகு சிப்பி சாரோட காரில் ஐயா முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நான் பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சிப்பி பாலசுப்ரமணியம் ஐயா யாரு? பத்மஸ்ரீ விருதாளர், இறந்த சாகித்ய அகாடமி விருது பெற்றவர், கலைமாமணி விருதாளர். திரும்பி என்னை பார்த்து ஒரு விஷயம் சொன்னார், அவ்வை கூப்பிடுறாருன்னா பெரிய விஷயம்ப்பா, நீ பெரிய பேச்சாளராயிருவ, பெரிய அறிஞராயிருவ, உனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் என்று சொன்னார். உண்மையிலேயே அந்த அதிர்ஷ்டத்தின் காரணமாக தான் நிறைய படிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. ஈஸியாக போய் பார்த்துட முடியுமாங்க பெரியவங்களை? இவ்வளவு ஏங்க, இந்த மேடையில் உண்மையை சொல்கிறேன், பெரியவங்க 3 பேர் இருக்கீங்க, அட்சயா நானும் ஒரு சம வயதை உடையவர்கள். எங்கள் 2 பேர்த்துக்கும் கிடைச்ச அதிர்ஷ்டம் உங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆமாங்க, அவங்க எங்களை விட உழைச்சவங்க, படித்தவங்க. ஆனால் மீடியா அப்படிங்கிற ஒரு அதிர்ஷ்டவயமான விஷயம் வந்து எங்கள் 2 பேருக்கு கிடைச்சது இல்லை. அப்போ இவ்வளவு பெரியவங்க முன்னாடி இந்த வயதிலேயே பேசக்கூடிய ஒரு வாய்ப்புனா அது அதிர்ஷ்டம் தானே. மீடியா முன்னாடி பேசுறது பெரிய அதிர்ஷ்டம். கண்டிப்பாங்க.
மீடியா உங்களை பற்றி பேசுறது இன்னும் பெரிய அதிர்ஷ்டம். எப்படியோ பப்ளிசிட்டி ஆகிறோம்ல ஏங்க. அதையும் தாண்டி இன்னொன்று, தூய்மை பணியாளர் பத்மா அவர்களை பற்றி சொன்னாங்க. அது தங்கத்தை பற்றி பேசினாங்க. உண்மையிலேயே இன்னைக்கு குழந்தைகள், எனக்கு பையன் பிறந்திருக்கிறான், அவனை கொஞ்சலான்னு நினச்சி தங்கம் அப்படின்னு கொஞ்சறது கிடையாது. ஏன்னா குழந்தைய கடத்திட்டு போயிடுவேன். ஏன்னா தங்கம் அப்படி ஆயிடுச்சு உண்மையிலேயே. அப்படி இருக்கும்போது அந்த பத்மா அவர்கள் 45 சவரன், அதை விற்றா 67 லட்சம். ஐயா எவ்வளோ விடுங்க ஐயா, அந்த கணக்கு இப்போ எதுக்கு முக்கியம்? அத்தனையும் திருப்பி கொடுத்தாங்கல்ல, வாங்கினவங்க அதிர்ஷ்டசாலியா இல்லையா? சரி, ஒன்று கேட்குறேன். இந்த பத்மா அவர்களிடத்துல வாழ்க்கையில் தொடங்குகிற காலத்திலிருந்து அந்த நேர்மை இருந்துகிட்டு தான் இருந்திருக்கும். அதாவது சந்தி தெருப்பெருக்கும் சாஸ்திரம் கற்போம்னு பாரதி சொன்னார்ல, அதுக்கு சரியான உதாரணம் பத்மா அவர்கள். அவங்க நேர்மையாக தான் இருந்தாங்க. பட் அந்த நேர்மை வெளிப்படுவதற்கு அந்த நேரத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு முன்னாடி நேர்மையாக தான் இருந்தாங்க. அது அதிர்ஷ்டம் தான் சொல்லுவேன். நல்லது. அதை விட்டுட்டு இவங்க எப்போ பார்த்தாலும் சொன்னால ஏற்றுக்கவே முடியாது. அப்புறம் இன்னொன்று, எப்படி எறும்பா உழைக்கணும், சூறாவளி போல் சுரண்டு, எதுக்குங்க அப்படி உழைக்கணும்? தேவையில்லை. நம்ம சாப்பிட்ற 4 இட்லி எதுக்கு? அவ்வளோ போதும்யா. ஆமாம், உண்மையில் இங்கே பாருங்க, நம்ம புற்று இருக்கல, புத்துக்கு என்ன புத்துன்னு பேர் சொல்கிறேங்க? பாம்பு புத்து. பாம்பா கட்டுது? கரையான் கட்டுது. கரையான் கட்டுற புத்துல பாம்பு போய் குடியிருக்குது. ஆனால் பேர் என்ன வந்துச்சு? வீதி ஓட்டு வெங்காயத்தை வெள்ளாமன்றது வெள்ளையப்பேன், தெனாவேட்டா தின்னு போகிறது திண்ணையப்பேன்னு ஒரு கதை உண்டு. அது மாதிரி நமக்கு இயல்பாக கிடைச்சி எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே. உண்மையிலே எங்க இந்த மீடியா வந்ததுக்கப்புறம் பாத்ரூம் பாடகர்களாக கரைந்து போன எத்தனையோ பேர் இன்னைக்கு சூப்பர் சிங்கராக உயர்ந்திருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் தானே. உண்மையாக சொல்கிறேனுங்க, நல்ல அப்பா அம்மாவுக்கு நம்ம பிறக்கிறதே பெரிய அதிர்ஷ்டம் தான். அது உழைப்பாளையா வருது. அது பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியம், இறைவனுடைய எப்படியாலும் வச்சுங்க, அது அதிர்ஷ்டம் தான். அதையும் தாண்டி நல்ல ஸ்கூலில் போய் சேர்றது, நல்ல ஸ்கூலில் சேர்றது பணத்தால் உழைப்பு அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நல்ல புலமையான வாத்தியார்கிட்ட படிக்கிறதுங்கிறது பெரிய அதிர்ஷ்டம் தான். கிடைக்குமாங்க? நல்ல வாத்தியார் இருக்கணும். அதையும் தாண்டி இப்போ எக்ஸாம் பற்றி நான் சொல்கிறேன். எக்ஸாம் பற்றி எல்லாம் பாஸ் பண்ண மாதிரி பேசுவீங்க. எக்ஸாமில் 40 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருப்போம். 36 கொஸ்டினை நம்ம ஆள் படிச்சுட்டு போயிருப்பான். 4 கொஸ்டின் தான் கேட்குற கொஸ்டின், சரியாக அவன் படிக்காத கொஸ்டின் தான் வந்திருக்கும். நம்ம ஆள் முருகேசன் இருக்கான் பார்த்தீங்களா, 4 கொஸ்டின் தான் படிச்சுட்டு போயிருப்பான். அந்த 4 கொஸ்டின் அவன் பாஸ் பண்ணிடுவான். யார் அதிர்ஷ்டசாலி? முருகேசன் தான். முருகேசன் அதையும் அவன் தான் கெக்குன்னு எழுதுனவன். கொக்கு கெக்கு அவன் பாஸ் ஆகிட்டான். கொரோனா பாஸ். அப்புறம் என்னது, சில பேர்லாங்க உண்மையை சொல்கிறேன், அக்கோ புக்கோ போட்டு எழுதுறவங்களாம் உண்டு, அப்படி பாஸ் ஆகணும் உண்டு. அப்புறம் சில பேர் ஏன்டா ஃபெயில் ஆனேன், என்னோட பேப்பர் மத்தியான நேரத்தில் வாத்தியார்கிட்ட போயிடுச்சு சொல்கிறாங்களே இல்லையாங்க. பேப்பர் திருத்த களைப்பு வரும். உண்மையிலே அள்ளி கொடுக்க மாட்டாங்க, கிள்ளி தான் போடுவாங்க. அப்போ காலையில் நேரத்தில் யாரோட நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா, கிளாஸ் ரூமில் நோட்டை வரிசையாக வைக்கும்போது நம்ம நோட்டு கடைசியில் வந்துடாதா, முன்னாடி வந்துடாதா, நம்மளை யோசிச்சு பார்த்துருக்கோமா இல்லையா? அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் உழைப்பு உதவாது. உழைப்பை தாண்டி ஒரு படி இறைவனுடைய அருள், வாய்ப்பு, வரம், அனுகூலம், தெய்வாதி, எல்லாத்துக்கும் ஒரே பேர் அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் உயர முடியும், இல்லை உயரவே முடியாது. அப்புறம் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய ஒரு உச்சத்தை அடையலான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க, ஆனால் கொஞ்சம் கூட முன்னேறி இருக்க முடியாது. சின்ன உழைப்பு போட்டிருப்பீங்க, சின்ன உழைப்பு விஸ்வரூப வெற்றியை கொடுத்துரும். அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது. அது எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம பெரிய விஷயங்களை செய்யலாம்னு நினச்சி பல விஷயங்களை பண்ணிடுவோம், முடியாது. ஆனால் சின்னதாக ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருப்போம், நம்ம அதில் வெற்றி அடைஞ்சிருப்போம். அதுக்கு காரணம் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கணும். உண்மையை சொல்கிறேங்க, இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இத்தனை பேர் இங்கே முதல்ல திருவள்ளூர் மாவட்ட வாசிகளே அதிர்ஷ்டசாலிகள் தான். ஏன்னு கேட்டால், நீங்கள் மனு போட்டு தான் உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று இல்லை, அவர் மனதிற்குள்ளேயே எந்த பிரச்சனை இருந்தது என்பதை பார்த்து அவர் தீர்க்கக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் கிடைச்சிருக்காரு. உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம், உண்மையா இல்லையா? அதையும் தாண்டி எங்கேயோ போய் தொலைக்காட்சியில் தொடர்கள் பார்த்துக்கிட்டு இல்லாமல் இந்த நேரத்தில் இங்கே கேட்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கல. அத்தனை சுவிஞர்களும் அதிர்ஷ்டசாலிகள் தான். ஆமாங்க, புத்தகம் வாசிப்பது என்பது ஒரு அதிர்ஷ்டம் தான். ஒரு புத்தகத்தை ஒரு வாழ்க்கை வரலாறு ஒரு புத்தகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கை வரலாறு, தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டு அடிபட்டு மிதிப்பட்டு அத்தனையும் ஒரு வாழ்க்கை வரலாறு ஒரு பெரியவர் எழுதி கொடுக்குறாரு. எதுக்கு எழுதி கொடுக்குறாரு? அதை படிக்கிறவங்க அந்த கஷ்டத்தை அடையக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம ஒரு புத்தகத்தை படிக்கிறோம்னு சொன்னாவே நாம் உழைப்பாளிகள்ல அதிர்ஷ்டசாலிகள். அதையும் தாண்டி பேச்சை கேட்பது என்பது பெரிய விஷயம்.
சொற்பொழிவு கேட்குறீங்க வச்சுங்களேன், 1 மணி நேரம் பேசணும் அப்படின்னா 60 மணி நேரம் படித்தாதான் பேச முடியும். அப்போ 5 அறிஞர்கள் இங்கே வந்து பேசுகிறாங்க, தினம் தினம் பெரியவங்க வந்து பேசுகிறாங்கன்னா கேட்க வந்து நீங்கள்லாம் உழைப்பாளிகளா அதிர்ஷ்டசாலிகளா? பார்த்தீங்களா, சொல்லிட்டாங்க அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா பட்டிமரத்தை முடிச்சிடுமா? அதையும் இன்னொரு ஒரே விஷயத்தை சொல்கிறேங்க, எங்களை மாதிரி வாத்தியாராக இருந்துக்கிட்டு பேச்சாளராக இருக்கிற மாதிரி அதிர்ஷ்டசாலிகள் யாருமே கிடையாது. வகுப்புக்கு படிக்கிறத மேடையில் சொல்லலாம், மேடைக்கு படிக்கிற பெரிய விஷயங்களை வகுப்புலையும் சொல்லலாம். ஒரே கல்ல 2 மாங்க. அதிர்ஷ்டசாலி தாங்க நாங்கள். இப்போ நாங்கள்லாம் துரதிர்ஷ்டசாலிகளா? அதையும் தாண்டி நான் என் கிளாஸ்ல இல்லைங்க, கிளாஸில் அவன் மார்க் எடுக்கலைன்னா அதிகமாக கோவப்பட மாட்டேன், பதில் சொல்லனா கோவப்பட மாட்டேன், எது சொல்ல அப்படிலாம் கோவப்பட மாட்டேன். நான் சொல்கிற ஜோக்குக்கு அவன் சிரிக்கலன்னா எனக்கு கோவம் வந்துடும். அங்கே ஒரு ட்ரையல் பார்த்து நான் மேடையில் யூஸ் பண்ணுவேன். அப்போ இதெல்லாம் பெரிய அதிர்ஷ்டம் தானே. அதாவது அங்கே டெஸ்ட் பண்ணி இங்கே ஏற்றிடுறது. ஆமாங்க, அவங்க பாவம் யாவிங்க. உண்மையிலேயே சொல்லணும், நாங்கள் படித்தவர்கள் பாடம் நடத்துகிறார்கள், படிக்காதவர்கள் பள்ளிக்கூடமே நடத்துகிறார்கள். காரணம் அதிர்ஷ்டம். அவசர உதவியில் ஆம்புலன்ஸில் போகும்போது டிராஃபிக் இல்லாமல் இருப்பதும் அதிர்ஷ்டம் தான். ஆப்ரேஷன் தியேட்டரில் கரண்ட் கட் ஆகாமல் இருக்கிறது அதிர்ஷ்டம் தான். எல்லாமே அதிர்ஷ்டம் தாங்க. சென்னையில் இன்றைக்கும் ஒரு நாளைக்கு 100 பேர் சென்னை சென்ட்ரல்லையும் தாம்பரத்துலேயும் வந்து இறங்குறாங்க, எக்மூர்லையும். எதுக்காக? நான் நடிப்புத் துறையில் பெரியவனாவே, படிப்புத் துறையில் பெரியவனாவேன்னு சொல்லி. ஆனால் அத்தனை பேர் உச்சத்தை தொட்டு விடுவதில்லை. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொன்னால் அது உழைப்பால் வருவதில்லை, அதிர்ஷ்டத்தால் தான் வருகிறது. அதிர்ஷ்டம் தான் நம் வாழ்க்கையிலே நீடித்த வெற்றியை, நிலைத்த வெற்றியை தரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாமே அதிர்ஷ்டம் தான் அவருக்கு. நீங்கள் உட்காந்து கேட்குறது அதிர்ஷ்டம், அவர் பேசுகிறது அதிர்ஷ்டம், இந்த சட்டை போட்டிருக்கிறது கூட அதிர்ஷ்டம்னு. எனக்கு தெரியும் இந்த கட்சிக்கு இவ்வளவு கச்சை கட்டி பேசின முதல் ஆள் இவராக தான் இருக்க முடியும். உலகம் முழுக்க இது பூமி சுற்றுறது அதிர்ஷ்டம் எல்லாம் சொல்லிட்டார். ஆனால் அவர் சொன்னது கொஞ்சம் நியாயம் இருக்குல்லங்க. நம்ம பேப்பரை அந்த ஆசிரியர் திருத்துறாருல, அது நல்ல நேரமாக இருந்தால் தப்பிச்சுக்குவோம். அவரே வீட்டம்பாட்டை சண்டை போட்டு வந்து பேப்பர் எடுக்கிறாருன்னு வைங்க, பூராத்தையும் கிழிச்சு போ. அவரே அந்த கல்யாண நாள் அன்னைக்கு வந்து திருத்துறாருன்னு வைங்க, பொங்கல் ரொம்ப நல்லா இருந்தது, ஸ்வீட் நல்லா இருந்தது, போடுறா கூட 2 மார்க் சொல்லலாம் தானே. எனக்கு ஆசிரியர் பணியை பற்றி தெரியாது, அவர் சொன்னதை தான் சொல்கிறேன். மத்தியான வேலையில் திருத்தினா மார்க்கு குறையும்ன்றார். நீங்கள் ஏன் மத்தியானம் திருத்துறீங்க? எல்லாத்தையும் காலையிலே திருத்த வேண்டியது தானே. பாவமியா அந்த பயலுங்க. கெக்குன்னு எழுதியிருக்கான் ஒருத்தன், காரணம் கொரோனா பாசம். ஒரு விஷயம் அவர் சொன்னாருங்க, நல்லவர்களோடு நமக்கு பரிச்சயம் கிடைப்பது பெரிய அதிர்ஷ்டம். அவ்வை நடராஜன் மாபெரும் அறிஞருங்க, தமிழ் இலக்கிய உலகத்தின் மிக மூத்த முன்னோடி அறிஞர் மறைந்த டாக்டர் அவ்வை நடராஜன் அவர்கள். ரொம்ப பெரிய அறிஞர், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தவர், தமிழிலும் ஆங்கிலத்திலும் உரை நிகழ்த்தக்கூடியவர். கம்பராமாயணத்தை பற்றி பட்டிமன்றத்தை ஆங்கிலத்தில் நடத்தியிருக்கிறார் அவர், இங்கிலீஷில் கம்பராமாயண பட்டிமன்றம். இப்போ எவ்வளவு படித்திருப்பார். அவருக்கு பக்கத்தில் தொண்டனாக இருந்து கற்றுக்கிட்டேன்றாரு. இந்த இடம் கிடைச்சதே அதிர்ஷ்டம் தானே, கரெக்டு தானுங்க. எல்லாராலையும் பெரிய இடங்களுக்கு பக்கத்தில் போக முடியாதுங்க. அதுலேயும் அவரே நீ வாப்பான்னு கூப்பிட்டுருக்கிறாருன்னா பெரிய அதிர்ஷ்டம் பண்ணவர் இவர். அதனால தான் நான் இந்த லெவலில் இருக்கிறேன். ஒரு பொண்ணு கிடைக்கிறது அதிர்ஷ்டம், இந்த பொண்ணு நம்மளை விரும்புகிறது அதிர்ஷ்டம், மச்சாங்க அடிக்காமல் விடுறது அதிர்ஷ்டம், சீர் செய்கிறது பெரிய அதிர்ஷ்டம், பூரா அதிர்ஷ்டம்தான். இந்த அளவுக்கு அதிர்ஷ்ட கட்சியை யாரும் பேச முடியாது. இவர் இந்த அணிக்கு கிடைத்தது நமக்கு கிடைத்த அதிர்ஷ்டம். மீடியாவில் பேசுகிறது அவருக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம்ட்டார். இப்போ எல்லாரும் சொன்ன பிறகு உண்மையிலேயே எதுமா அதிர்ஷ்டம் எது உழைப்பு? திருமதி கவிதா ஜவஹர் வாங்கப்பா. என்னமோ இவருக்கு மட்டும்தான் எல்லாம் கிடைச்ச மாதிரி அவராக கற்பனை பண்ணிக்கிறார். மேடையில் உள்ள எல்லாருக்கும் தானே திருமணம் ஆயிருக்கு, என்னமோ அவருக்கு மட்டும் திருமணமான மாதிரி அதிர்ஷ்டம் அடித்து விட்டது. அடுத்து மச்சினைங்க அடிக்காமல் இருக்கிறதே இவருக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குன்னு அர்த்தம். 90s கிட்ஸு இவரோட இவரே பைக்கில் வேற வந்திருக்காரு பாருங்க. உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு கல்யாணமானது உண்மையிலே அதிர்ஷ்டம் தான்.
அதுவும் வரும்போது இந்த வழியாக வேற வந்திருக்கிறார். திடல் வந்து யாருமே இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் வந்து பார்த்தா இவ்வளவு கூட்டம் வந்து விட்டதே, இது என்னுடைய அதிர்ஷ்டம் தானே, அப்படி தானங்க சொன்னார். அப்போ இவருடைய அதிர்ஷ்டம் தானே இவ்வளோ கூட்டம் வந்தது. அப்போ இவர் ஏன் பேசணும்? பேசாமல் உட்காரலாம். இப்படியே இவரோடு இவரே பார்த்து கொண்டு இப்படியே நின்று கொண்டே இருந்தால் கூட்டம் கைதட்டி என்கரேஜ் பண்ணுவாங்க. அதே முந்திரி பருப்பு சாப்பிட்டு இங்கே எடுத்து வச்சு இப்படியே 5 நிமிஷம் பெல் அடிக்கிற வரைக்கும் சாப்பிட்டுட்டு போய் உட்காந்துருக்கலாம்ல. ஏன் உயிரை கொடுத்து அப்படியே மூச்சு வாங்க வாங்க பேசுறார்? ஏன்? அதிர்ஷ்டம் என்ற தலைப்பில் பேசினாலும் கூட உழைத்தால் தான் வெற்றி கிடைக்கும் என்று எங்கள் சிவசதீஷுக்கு தெரிந்திருக்கிறது. இந்த வயசுலேயே முனைவர் ஆகணும்னா சும்மா உட்காந்துருக்க முடியுமா? இவர் கொரோனா பேச்சில் இருந்து அவர் முனைவராக இருக்க மாட்டாரா? முடியாது. இந்த இளம் வயதில் முனைவர் பட்டம் பெற வேண்டும் என்றால் மற்ற பசங்க மாதிரி ஊர் சுத்தாம, சினிமா பார்க்காம, மொபைல் பார்க்காம 24 மணி நேரமும் படித்தால் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடியும். அதை சாதித்த உழைப்பாளி சிவசதீஷ். தயவு செஞ்சு உங்க உழைப்பை நீங்களே அவமானப்படுத்தாதீர்கள். அதிர்ஷ்டம் என்று சொல்லி திருமணம் ஆகிவிட்டது, சந்தோஷம், அதிர்ஷ்டம் தான். 1ஆம் தேதி இப்படியே உட்காந்து உங்க மனைவி முகத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதானே? 1ஆம் தேதி சம்பளம் கொடுத்தா தானேங்க அதிர்ஷ்டத்துக்கு அப்புறம் அடி விழாமல் தப்பிக்க முடியும். சம்பளம் கொடுக்கணும்னா உழைக்கணும்ல. அங்கேயும் போய் ஜோக் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு கல்லூரியில் பாடம் நடத்தாமல், பரீட்சை வைக்காமல், முட்டை மார்க் எடுத்தாலும் திட்டாமல், ஆனால் ஜோக் சொன்னால் மட்டும் சிரிக்காட்டி கோவம் வர்ற ஒரே வாத்தியார் எங்கள் சிவசதீஷ் வாத்தியார் தான். உங்கள் காலத்தில் நாங்கள் பிறந்து படிக்காமல் போயிட்டோம். யார் அவர்? மாணவர்கள் எல்லாம் அதிர்ஷ்டசாலி. ஆமாம், உண்மையிலேயே. அதனால தான் கெக்குன்னு எழுதுறாங்க. அவனுக்கு வேலை கிடைக்குங்கிறீங்க. தொங்காயின்னு எழுதுறவனுக்கு வேலை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. அவன் உருப்படுவான்னு நினைக்கிறீங்க. ரொம்ப கஷ்டம்யா. உங்களுக்கு வாய்ச்ச அதிர்ஷ்டம் அவனுக்கு வாய்க்கணும்ல. வாய்க்கலன்னா என்ன செய்வான்? எல்லாரும் உங்களை மாதிரி அதிர்ஷ்டத்தில் பிறப்பாங்களா? என்ன சொல்ல வரீங்க? அதிர்ஷ்டம் யாராவது ஒரு சிலர் மேல் தான் கருணை காட்டுகிறது. மற்ற எல்லோரும் உழைத்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியுமே தவிர இவர் பேச்சை கேட்டு உக்காந்துக்கிட்டே இருந்தால் உருப்படாமல் தான் போகும். அதுவும் அவர் சொன்னார், அவர் பெரிய, அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. சென்னையில் அவர் ஒரு பேச்சு போட்டியில் முதல் பரிசு வாங்கினதுனால சிற்பி ஐயா அவை ஐயாட்ட அறிமுகப்படுத்தியிருக்கிறார். போகிற போக்கில் சொல்லிட்டார், சென்னையில் நடக்கிற ஒரு பேச்சு போட்டியில் எவ்வளோ பேர் கலந்துக்குவாங்க தெரியுமா? குறைந்தபட்சம் 500 கல்லூரி மாணவர்கள் கலந்துக்குவாங்க. 500 கல்லூரி மாணவர்களும் ரொம்ப திறமையானவங்களாக இருப்பாங்க. அவங்கள ஃபில்டர் பண்ணி 100 ஆக்கி 50 ஆக்கி கடைசி நம்பர் 1 வர்றவர் தான் அந்த மாநிலத்திலேயே முதல் பேச்சு போட்டியில் பரிசு பெற்றவராக முடியும். அப்போ எவ்வளவு உழைச்சிருக்கணும், எவ்வளவு மனப்பாடம் பண்ணியிருக்கணும். எந்த நேரமும் அந்த சிந்தனையிலே இருந்தால் தானே அவர் முதல் பரிசை பெற்றிருக்க முடியும். குழுக்கள் போட்டால் எடுக்கிறாங்க பேச்சு போட்டிக்கு. நீங்கள் சொல்லுங்கள், குழுக்கள் போட்டால் உங்களை எடுத்தாங்க, பேசி தானே ஜெயிச்சிங்க. அப்போ உங்கள் உழைப்பை எல்லாம் நீங்களே அதிர்ஷ்டம் என்று ஏன் தூக்கி போடுறீங்க? இதில் குரட்டை விட்டவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்களாம். இரவுல விடுற குரட்டையை பற்றி பட்டுக்கோட்டை எழுதலை. ஒரு கடையை வச்சுக்கிட்டு பகல்லே படுத்து ஒருத்தர் குரட்டை விட்டாருன்னா கடை வியாபாரம் ஓடுமா? ஓடாதான். ஒரு அழகாக ஒரு பொன்மொழி சொன்னாங்க, எப்பயுமே சிரிக்காதவன் பெட்டி கடை வைக்கக்கூடாது, எப்பவும் சிரிக்கிறவன் வட்டி கடை வைக்கக்கூடாது அப்படின்னு. ஒவ்வொரு வேலை செய்கிறதுக்கு கூட ஒவ்வொரு விதமான உழைப்பும் முயற்சியும் வேணுங்க. கொரோனா பேஜில் நிறைய பேர் பாஸ் ஆகினாங்க. உண்மையிலே அவங்க அதிர்ஷ்டசாலிகள் தான். அவங்க யாருக்காவது வேலை கிடச்சதா? இன்டர்வியூக்கு போனோடனே அவங்ககிட்ட என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா? நீ என்ன பேச்சு? கொரோனா பேச்சு. எந்திரிச்சு வீட்டுக்கு போய் பகல்லே கொரட்டை விட்டு குப்புறப்படுத்து தூங்கி பேச்சு பேசாமல் அனுப்பிடுவாங்க. பேச்சே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாதுல்ல, எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சமுதாயத்தை அந்த 5 வருஷத்தில் நம்ம உருவாக்கி இருந்தோம். இதில் அந்த தங்கம் கிடைக்க பெற்றவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவங்க அதிர்ஷ்டசாலி தானே அப்படின்னார். ஆனால் அந்த தங்கத்தை வாங்கின உடனே, அவங்க கையில் கிடைச்ச உடனே, அவங்க கூட இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? உழைச்ச காசுங்க, அதனால தான் அது உங்ககிட்டயே திரும்ப வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதையும் பாருங்க. எல்லாத்தையும் ஒன் சைடாகவே பார்க்கறது. ஒன் சைடு உலகநாதன். அது 2 வீலரில் வந்ததுனால ஒன் சைடாகவே பார்த்து அவரோடு அவரே பேசி கொண்டு வந்ததால் இப்படி ஆகிவிட்டார். சாப்பிடுங்க முந்திரி பருப்பு எடுத்து. அவர் பசிக்கும் போது திம்பாருமா? அது ஒரு அதிர்ஷ்டம் இல்லையா? பசிக்காமல் சாப்பிடுவதும் ஒரு அதிர்ஷ்டம். உங்களுக்கெல்லாம் துவரம் பருப்பு, அவருக்கு மட்டும்தான் முந்திரி பருப்பு. ஒரு வாட்டுக்கு அடிச்சு விட்றாரு பாருங்க. புத்தகம் வாசிக்க கிடைத்த வாய்ப்பு இதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டமாங்க. என்னங்க அநியாயமாக பேசுகிறாரு. புத்தகம் நம்ம கையில் கிடைப்பது அதிர்ஷ்டம்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் அந்த புத்தகம் எப்படிங்க உருவாச்சு? ஒரு புத்தகத்தை ஒரு படைப்பாளி எப்படி உருவாக்கினான்? பிரபஞ்சன் எழுதினார், எனக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட கிடைத்திருந்தால் இன்னும் அதிகமான புத்தகங்கள் எழுதியிருப்பேன் என்று அவர் பதிவு செய்தார். என்றால் எழுத்தாளனுடைய புத்தகத்தில் இருப்பது வெறும் மைத்துளி இல்லைங்க, அவனுடைய இரத்த துளி என்பதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அந்த உழைப்பால் உருவானது. பேராண்மைன்னு ஒரு திரைப்படம் வந்ததுங்க.
அதில் அந்த கதாநாயகன் ஒரு வசனம் பேசுவார். இந்த உலகமே உழைப்பால் தான் உருவானது. உழைப்பை கழித்து விட்டால் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. உழைப்பை கழித்து விட்டால் இந்த மேஜைங்கிறது வெறும் மரம் தான். உழைப்பை கழித்து விட்டால் சாக் பீஸுங்கிறது வெறும் சுண்ணாம்பு கட்டி தான். உழைப்பை கழித்து விட்டால் இந்த கட்டிடம் என்பது வெறும் கல்லும் செங்கல்லும் ஜல்லிக்கல்லும் தான். உழைப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த மாற்றமும் உருவானது இல்லை என்று அவர் பதிவு செய்திருப்பார். உழைப்பு தாங்க எல்லாம். அதிர்ஷ்டத்தை நம்பிக்கிட்டு ஒரு நாடு உட்கார்ந்துருந்தா உருப்படாதுங்க. அறிஞர் அண்ணா ஒரு தடவை தம்பிக்கு கடிதம் எழுதிவிட்டு அந்த கடிதத்தை இப்படி முடித்தார். தம்பி, சேவல் கூவுகிறது, நான் உறங்கச் செல்லுகிறேன் என்று எழுதினார். ஒரு தலைவன் விடிய விடிய தன் சமூகத்தை பற்றி நிறைத்ததால் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய இயக்கத்தின் தலைவராக கொண்டாடப்படுகிறாரே தவிர அதிர்ஷ்டம் சீட்டு எடுத்து கிளி மாதிரி கொண்டு வந்து கொடுக்காது. இந்த கிளி சீட்டு எடுக்கும் பாருங்க. இப்போ கிளி சீட்டு எடுத்தா உள்ள வச்சிருவாங்க, கிளியும் சேர்த்து உள்ள வச்சிருவாங்க, கிளிக்காரனே உள்ள வச்சிருவாங்க. கிளி பறந்துடும். என்ன பேச்சு வந்ததுலேருந்து அப்படி ஒரு பேச்சு பேசியிருக்கிறார். சரி, அவராவது சின்ன பையன் விவரம் இல்லாமல் பேசிட்டார். எங்கள் அண்ணன் சிவகுருநாதன் எவ்வளோ பெரியவருங்க, பெரிய பையன் விவரத்தோட பேசியிருக்கிறாரு. ஒரு எவ்வளோ பெரிய ஒரு நகைச்சுவை மன்றத்தை நடத்தி எத்தனை பெரிய மனிதர்களை எல்லாம் அழைச்சிருக்கிறாருன்னா அது அவருடைய உழைப்பு இல்லையா? அவர் வந்த உடனே சொல்கிறார், நமக்கெல்லாம் பொறாமல் வரணுமா, 2 மாதத்தில் நான் 18 பட்டிமன்றங்கள் பேசியிருக்கிறேன், நான் தானே அதிர்ஷ்டசாலி அப்படியான. 18 மாதத்தில் 2 பட்டிமன்றம் கூட பேசாத பேச்சாளர் இருக்காங்க தெரியுமா? 18 மாதத்தில் 2 பட்டிமன்றம் கூட வராதவங்க இருக்கிறாங்க. ஆனால் 2 மாதத்தில் 18 பட்டிமன்றம் இவருக்கு எப்படி கிடைத்தது? அதிர்ஷ்டத்தால் கிடைத்தது. 25 வருட உழைப்பை அவர் எதற்காக செலவழித்து இருக்கிறார். அந்த மேடம் சொன்னாங்களா, தொகுப்பாளர் 25 வருஷமா அவர் பட்டிமன்றத்தில் பேசிட்டு இருக்கிறார். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், மேடை வசப்படும் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ஒரு மேடையில் எப்படி பேசணும்னு ஒருத்தர் எழுத முடிகிறது என்றால் எவ்வளவு உழைத்திருந்தால் இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்க முடியும். போகிற போக்கில் இதை நீங்கள் அதிர்ஷ்டம்னு சொல்லி அடிச்சு விட்றீங்கன்னு. மகாராஷ்டிராவில் ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, சம்சா வாங்கியிருக்காங்க. பாவம், முந்திரி பருப்பு கிடைக்கல போல. ஒரு சம்சாரம் சம்சா வாங்கி இருக்கிறது, 2 சம்சா வாங்கியிருக்கிறது. வாங்கி அந்த பேப்பரை படித்தால் நாளை மாரத்தான். உடனே மறுநாள் மாரத்தானுக்கு போய் நிற்கிறாங்க. அவங்க கூட யாராவது ஓடினாங்களா? நிறைய பேர் ஓடி இருப்பாங்க. ஒருத்தருமே ஓடாமல் இவங்க மட்டும் ஓடி ஜெயிச்சா அது அதிர்ஷ்டம். 100கணக்கான பேர் ஓடுகிற ஒரு மாரத்தான் போட்டியில் உயிரை கையில் பிடித்து கொண்டு என் கணவனை எப்படியாவது காப்பாற்றியே தீர்வேன்னு ஒருத்தி ஓடுனானா அது உழைப்பின் உச்சம் சார். எந்த பிராக்டிஸும் கிடையாது. அவங்க காலில் ஷூ கிடையாது, அதுக்கான ட்ராக் ஷர்ட்டு கிடையாது. ஒரு சாதாரண சேலையை கட்டிக்கிட்டு அதை தார்பாச்சி கட்டிக்கிட்டு வெறும் காலோடு அந்த பெண் ஓடி ஜெயித்தார்கள் என்றால் அந்த உழைப்பை போய் அதிர்ஷ்டம்னு சொல்லலாமா? அந்த பேப்பரை பார்த்தது வேணா ஒரு அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் வாய்ப்பு தான், ஆனால் உழைப்பு தான் வெற்றி தரும் என்பதை தயவு செய்து நீங்கள் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். அதனால ஒரு கவிஞன் எழுதினா, கடவுள் அதிர்ஷ்டங்களை விற்பனை செய்கிறார், கடவுள் அதிர்ஷ்டங்களை விற்பனை செய்கிறார், மனிதனின் உழைப்பு தான் அதற்கான விலை என்று அந்த கவிஞர் எழுதினார். இங்க உழைச்சாதான் கடவுள் தருந்த அதிர்ஷ்டத்தை விலை கொடுத்து வாங்க முடியும். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாருங்க, நீங்க வேற ராஜா, அந்த காலத்துல என்னைய விட்டுருங்க, உங்களை ஒன்றும் செய்யலுங்க. எந்த ஊர்லயும் நான் இல்லை. ஒரு பழைய காலத்துல உள்ள ராஜாங்க, பழைய காலம். ஆமா, அந்த காலத்துல ராஜா, ஒரு நாட்டுக்கு ராஜா, ஒரு சின்ன நாட்டுக்கு ஒரு ராஜா. அவர் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க, ராஜாவுடைய பிறந்த நாள் வருகிறதுனால ஊர் மக்கள் எல்லாருமே அங்கே வாங்க, வந்தவங்கெல்லாம் பேர் எழுதி போட்டு அதிர்ஷ்ட பரிசுகளும் எல்லாருக்கும் கொடுக்கப்படும், எல்லாருக்கும் விருந்தும் உண்டு அப்படின்னு. எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. ராஜா வீட்டு விருந்துனோடனே போயிட்டாங்க. இந்த ராஜா என்ன பண்ணார், மாறு வேஷம் போட்டு யாராவது வராதவங்க இருக்காங்களா அப்படின்னு குதிரையில் வர்றார். வரும்போது பார்த்தா ஒரு கிராமத்தில் ஒரு வயசான பாட்டி களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வயக்காட்டில். இவங்க அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டாங்க, ஏங்க ராஜா வீட்டில் விருந்து நடக்குது, நீங்கள் போகலையா? போனால் உங்களுக்கு சாப்பாடும் கிடைக்கும், ஏதாவது அதிர்ஷ்ட பரிசும் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுல்ல. அதுக்கு அந்த பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம், அங்கே வந்தால் அதிர்ஷ்டம் கிடைக்கவும் செய்யலாம், கிடைக்காமையும் போகலாம், ஆனால் இங்கே உழைச்சா நிச்சயமாக எனக்கு சோறு கிடைக்கும், நாளைக்கும் கிடைக்கும், நாளை கழிச்சும் கிடைக்கும் அப்படின்னாங்க. அந்த பெண்ணுக்கு ராஜா அதிர்ஷ்ட பரிசு கொடுத்தார். எங்கே உழைப்பு உண்மையாக விதைக்கப்படுகிறதோ அங்கேதான் அதிர்ஷ்டமும் அறுவடையாக மாறுகிறது என்பதுதான் வாழ்க்கையின் உண்மை என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த இசையை கொண்டு வந்தவர் பீத்தோவன் அப்படின்னு ஒருத்தர். அவ்வளவு சிறப்பான இசையை இந்த உலகத்துக்கு கொடுத்தவர். ஒரு மேடையில் அப்படியே லட்சக்கணக்கான மக்கள் கூடி இருக்கிறாங்க, ஒரு மிகச்சிறந்த இசையை வாசிக்கிறார். வாசிச்சு முடிச்சோடனே அப்படியே கூட்டமே கிறங்கி நிற்குது. ஒரு பெண்மணி ஓடி போய் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னாங்க, எத்தனை அதிர்ஷ்டம் செய்த கைகள்,
எத்தனை அதிர்ஷ்டம் செய்த கைகள். அவர் படக்குன்னு உதறிட்டு சொன்னார், தவறு, 1000 முறை பயிற்சி செய்த கைகள் என்று சொல்லுங்கள், அதுதான் உண்மை என்று சொன்னார். நாங்கள் சாதாரண விஷயமா யாரை வேணாலும் அதிர்ஷ்டம் நீங்கள் மாற்றிடுவீங்களா? உசேன் போல்ட் இருக்கிறார் இல்லையா, அவர் 10 செகண்டில் 100 மீட்டர் ஓடுவார். ஆனால் அதுக்கு பின்னாடி 20 வருட உழைப்பு இருக்கிறது என்பதுதான் உண்மை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். உலகத்தின் மிகச்சிறந்த ஓவியர் பிக்காசோ, இந்த பிக்காசோவுடைய உறவினர் ஒரு லேடி, இந்த பொண்ணு வந்து கேட்டாங்க, நீங்கள் வரைஞ்சா அது விலை மதிப்பில்லாததாமே, நீங்கள் ஒரு படம் வரைஞ்சி கொடுத்தா நல்ல ரேட்டுக்கு போகுமாமே, ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு ஒன்று வரைஞ்சி கொடுங்க. 10 செகண்டில் ஒரு படம் வரைஞ்சி கொடுத்தார். இவங்க எடுத்துகிட்டு போய் ஒரு கண்காட்சிக்கு கொடுத்தாங்க, $1000 காசு கொடுத்தாங்க. இந்த அம்மா அரண்டுருச்சு, 10 நொடியில் ஒரு படம் வரைஞ்சி கொடுக்குறாரு, அதுக்கு $1000 படம் கிடைக்குதுன்னா எவ்வளோ அதிர்ஷ்டம். நேராக வந்துச்சு, ஏங்க இதை எனக்கும் சொல்லி கொடுங்களேன், நானும் 10 நொடியில் படம் வரைஞ்சி $1000 சம்பாதிப்பேன்ல, எனக்கு சொல்லிக் கொடுங்க. சிரிச்சுக்கிட்டே சொன்னார், உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன், ஆனால் அதற்கு 30 வருடங்கள் ஆகும், பரவாயில்லையான்னு கேட்டார். இவங்க இந்த 10 நொடியில் கிடைக்கிற வெற்றியை பார்க்கிறார்களே ஒழிய அதற்கு பின்னால் இருக்கிற 30 வருட உழைப்பை மறந்து விடுகிறார்கள் நடுவர் அவர்களே. சாதாரணமாக போகிற போக்கில் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிட்டு போயிடுறீங்க. இது திருவள்ளூர் மாவட்டம். இதே மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம் நாராயணபுரம்னு நினைக்கிறேன், இங்கே கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. 3 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு சாதாரண எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு. 2 பொம்பளை பிள்ளைங்க வரைக்கும் அவங்க தாங்கிக்கிட்டாங்க. 3வது பொம்பளை பிள்ளை பிறந்தவொடனே துரதிஷ்டம்னு முடிவு பண்ணிட்டாங்க. எனக்குன்னா ஆம்பளையே பிறக்கல, பொம்பளை பிள்ளையாக பிறக்குது, துரதிஷ்டம் முடிவு பண்ணி அந்த பிள்ளைக்கு வேண்டாம்னு பேர் வச்சிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய துரதிஷ்டங்க, வேண்டாம்னு ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறது. அந்த பிள்ளை பார்த்தா, வேண்டாம்னா எனக்கு பேர் வைக்கிறீங்க, உங்களுக்கு முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு கஷ்டப்பட்டு படித்து 12th நல்ல மார்க் வாங்கி மெரிட்டில் சிஐடி காலேஜுக்கு போனாங்க. அங்கேயும் எல்லாரும் வேண்டாம், இங்கே வர வேண்டாம், வேண்டாம் அங்கே உட்கார வேண்டாம், இப்படியே கேலி பண்ணியிருக்கிறாங்க. இந்த பொண்ணு பார்த்துச்சு, என் பேரை வச்சு நீங்கள் கேலி பண்ணுறீங்களா, அதையும் நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜப்பான் மொழி படித்தது. உட்காந்து முந்திரி பருப்பு சாப்பிடல, கொக்க கெக்குன்னு சொல்லலை, அவர் தெரியாமல் அதை சொல்லி. இல்லைங்க, நானும் தெரியாமல் தான் ஏன் சொல்கிறேன். ஐயா, இனிமேல் யாருக்கும் முந்திரி பருப்பு கொடுக்காதீங்க. அந்த பொண்ணு உட்காந்து ஜப்பான் மொழி படித்தது. 4வது வருஷம் படிக்கும்போது ஜப்பான் நிறுவனத்திலிருந்து ஒரு மிக கம்பெனிலேருந்து கேம்பஸ் இன்டர்வியூ வந்தாங்க. எல்லாம் நம்ம ஆளுகள்லாம் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் பேசும்போது அந்த பொண்ணு அப்படி ஜப்பான் மொழியில் அடித்து நொறுக்குனா பாருங்க, அசந்து போய் அந்த இடத்துலையே 22 லட்சம் ரூபா சம்பளத்துக்கு அவளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. பெற்றோர்களும் இந்த உலகமும் அவளை வேண்டாம் என்று சொல்லியது, தன் உழைப்பால் வேண்டும் என்று ஒரு நிறுவனத்தையே வரவழைக்க அவளால் முடிந்தது என்றால் அந்த உழைப்பு தான் அவளுக்கு வெற்றியை தந்தது. நடுவர் அவர்களை, அதிர்ஷ்டம் எப்போதும் வெல்லாது, ஆனால் உழைப்பு ஒருபோதும் தோற்காது. அதிர்ஷ்டம் என்னைக்காவது ஒரு நாள் ஒருவனை கைவிட்டு விடும், ஆனால் உழைப்பு ஒரு நாளும் ஒருவனை கைவிட்டு விடாது. அதனால்தான் அப்துல் ரஹ்மான் ஒரு அழகான கவிதை சொன்னார், விதியின் எழுத்தை, விதி எழுதுதில்ல, விதியின் எழுத்தை கண்ணீரால் அழிக்க முடியாது, ஆனால் வியர்வை துளியால் கண்டிப்பாக அழிக்க முடியும் என்று சொன்னார். என்றால் தயவு செய்து அதிர்ஷ்டத்தை நம்பி உட்கார்ந்து கொண்டு இருக்காதீர்கள், உழைப்பை நம்பி முன்னேறுங்கள், நிச்சயமாக அது வெற்றிக்கனியை பறித்து நம் கையில் கொண்டு வந்து தரும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பாக நிறைவு செய்திருக்கிறார். உழைப்பா அதிர்ஷ்டமா, எல்லார் முன்னாடி இருக்கிற கேள்வி இது. இப்போ இந்த அதிர்ஷ்டம்ன்றதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லையா? லக்கி டிப்புன்னு ஒன்று வைக்கிறீங்களா இல்லையா? இல்லைங்க, நான் கேட்குறதெல்லாம் கொஞ்சம், அதிர்ஷ்ட குழுக்கள் இருக்கா இல்லையா? இன்னைக்கு இருக்கா இல்லையா? சில கூட்டங்களுக்கு எல்லாரும் வாங்க, நிறைவில் குலுக்குவோம், உங்கள் நம்பருக்கு பரிசு விழுந்தால் ஒரு சின்ன டிவி கிடைக்கும், ஒரு மொபைல் கிடைக்கும், இருக்கா இல்லையா? அதை வாங்கினால எல்லாரும் என்ன பாராட்டுறாங்க, 1000 பேர் வந்தாயா, இவனுக்கு அடிச்சிச்சியா யோகம் சொல்கிறோம்ல. அப்படின்னா அதிர்ஷ்டத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னங்க இருக்குல்ல சார்? லக்கி நம்பர்னு ஒன்று இருக்குல்லங்க. உங்கள் ஒவ்வொருத்தர் பிறந்த தேதியும் வச்சு ஒரு நம்பர் சொல்லுவாங்க, இதுதான் லக்கி நம்பர். நீங்கள் வெளிநாடுகளுக்கு போனீங்கன்னா 13வது மாடியே இருக்காது பெரும்பாலும். அமெரிக்காலே அதுதான் 11, 12, 14 தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு 13 அன்லக்கி நம்பர். 13ன்றதே வச்சுருக்க மாட்டாங்க பெரும்பகுதி. சார், நீங்களே 2 வீலர் வாங்கினா, வண்டி வாங்கினா 8ஆம் நம்பரில் முடிகிறது வேண்டாம்னு சொல்கிறீங்களா இல்லையா? என்னங்க, யார் அது மாதிரி சொன்னது இல்லையா? ஆர்டிஓட்ட போய், ஐயா என்ன வேணாலும் கொடுங்க, 8 மட்டும் வேணாம். என்னமோ 8 வாங்கினவனெல்லாம் ஆக்சிடெண்ட் ஆன மாதிரியும்
8 வாங்காதவனெல்லாம் அப்படியே ஓட்டுற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கா இல்லையா? என்னங்க சார், ஏர் பிடித்தவன் என்ன செய்வான்? பானை பிடித்தவள் பாக்கியசாலி. வந்தாள் மகாலட்சுமியே. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்தோடனே அந்த வீட்டில் ஒரு நல்லது நடக்குதுன்னு வைங்க, என்ன சொல்லுவாங்க? யோகக்காரம், இந்த பொண்ணு வந்தாயா காசு கொளிக்குதியா, யோகக்கார பொண்ணு. சில பிள்ளைகள் பிறந்த உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்லது நடந்தா என் பையன் அதிர்ஷ்டசாலி சொல்கிறோமா இல்லையா? என்னங்க இதெல்லாம் இருக்குல்லங்க. அதை தாங்க இவங்க 2 பேரும் மாஞ்சி என்ன அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அந்த முந்திரி பருப்பை சொல்லிட்டார். அதை சொல்லாமல் இருந்திருந்தா இவ்வளவு வாங்கியிருக்க மாட்டார். சார், நம்முடைய வாழ்க்கையில் மூட நம்பிக்கைகளும் இருக்கிறது, சில நம்பிக்கைகளும் இருக்கிறது. மூட நம்பிக்கைகளை தவிர்த்திடலாம், அது தேவையில்லை. ஆனால் நமக்குள்ளே சில நம்பிக்கை இருக்குது சார். வீட்டம்மாவை வர சொல்லி, ஏம்மா நான் வெளியில் கிளம்புறேன், ஒரு சொம்பு தண்ணி கொடு, நான் குடிச்சிட்டு போகிறேன், உன்னை பார்த்துட்டு போனால் நல்லதுன்னு பழைய காலத்தில் நிறைய பேர் செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கி தான் அந்த அம்மா ஹாய் அதெல்லாம் கிடையாது. அன்னைக்கே ஊர் பெரியவராக இருந்தால் கூட முன்னாடி நில்லுமா, நல்லா பொட்டுக்கிட்டு வச்சு நல்ல மஞ்சள் பூசி என் முன்னாடி வந்து நில்லு, நான் போகிற காரியம் ஜெயிக்கும் சொல்கிறாங்கல்ல. சின்னதாக நமக்கு அதிர்ஷ்டத்தை பற்றிய நம்பிக்கை இருக்கிறது. ஏன் சில நாட்களில் சில வேலைகளை செய்ய மாட்டேங்கிறோம், சில நாளில் செய்கிறோம்? ஏன் சிலவற்றை தவிர்க்கிறோம்? இருக்குல்லங்க. செவ்வாய்க்கிழமை கல்யாணம் போயிடலாமா? இவ்வளவு பேசுகிறாங்கல்ல. உழைப்புத்தான், அதிர்ஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்பிக்கைகள் தேவையில்லை, வேர்வையை சிந்து, எதை வேணாலும் சிந்துங்க. ஆனால் உங்களுக்கென்று சில நம்பிக்கைகளை தொடர்ந்து வைத்திருக்கிறீர்கள். இந்த நம்பிக்கைகள் நமக்குள்ளேயே ஒரு உணர்வை உண்டாக்குறது. என்னடா அன்லக்கி நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க சார். சில நேரங்களில் நமக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கும், சில வாய்ப்புகள் கையை விட்டு போகும். ஒன்று அதிர்ஷ்டம்ன்றோம், இன்னொன்று துரதிர்ஷ்டம்ன்றோம். இது எல்லார் வாழ்க்கையிலையும் நீங்கள் திரும்பி பாருங்கள், நீங்கள் திரும்பி பாருங்கள், இது நடந்தே இருக்கும். நான் பிகாம் முடித்து எங்கள் கல்லூரியில் முதல் மாணவன் அந்த காலத்தில், ஒரு அமெரிக்கன் காலேஜில். இல்லை, அது இதுக்காக சொல்லலை, கைதட்டுறதெல்லாம் விட்டுருங்க. இனிமேல் எனக்கு கைதட்டி யார் வேலை தர போகிறா? இல்லை, அது நம்மளை பற்றி பெருமை பேசுகிறதுக்கு இல்லை மேடை, நடந்ததை சொல்கிறேன். 58 பேரில் நான் முதல் மாணவன். எனக்கு பேராசிரியர்களாக இருந்தவங்க என்கிட்ட ரொம்ப கெஞ்சினாங்க, மேல் படிப்புக்கு போ, பிகாமோடு நிறுத்திடாத, எம்காம் சேரு. நான் காமர்ஸ் படித்தேன். எனக்கு ஆடிட்டராக இருந்த கோவிந்தராஜுலோன்னு ஒரு பெரிய மனிதர், அந்த காலத்தில் காரில் வருவார், அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு பாருங்க. அவர் என்னை கூப்பிட்டு தனியாக சொன்னார், நீ என்கிட்ட வா, எந்த எக்ஸ்ட்ரா செலவும் இல்லாமல் உன்னை நான் ஆடிட்டர் ஆக்கி காட்டுறேன். இது எனக்கு அவர் கொடுத்த ஆஃபர். நான் மேலேயும் படிக்க போகல, அவர்கிட்ட ஆடிட்டராகவும் போகல, எம்காம் போய் சேரலை. அப்ளிகேஷன்லாம் வாங்கினேன். அன்னைக்கு எனக்கு கட்ட வேண்டிய தொகை 330 ரூபா. மதுரையில் ஒரு கல்லூரியில் எம்காமில் சேர்றதுக்கு மாத கட்டணம் இல்லை, வருஷ கட்டணம். 1 இயருக்கு 330 ருபீஸ். எங்கள் அப்பாட்ட கேட்டேன், போடான்ட்டார். போய் வேலையை பாடுறான்னாரு. குடும்பம் அப்படித்தான். இது நடந்தது ஜூலையில். எனக்கு முதல்ல கொஞ்சம் கவலையாக இருந்தது. சரி, நமக்கு படிப்பு வரல, அவ்வளோதான். படிப்பு வந்தது, ஆனால் படிக்க வாய்ப்பு இல்லைன்னு விட்டுட்டேன். சரியாக 3 மாதம் கழித்து நவம்பரில் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியிலேருந்து எனக்கு ஒரு கடிதம் வருது. அன்றைக்கு ரெஜிஸ்ட்ராராக இருந்தவர் பேர் பிபி சின்னதுரை. அவர் எழுதின அந்த கடிதம் இன்னும் நான் வச்சுருக்கேன். சவுண்டு வருதுங்க. அவர்கிட்ட இருந்து கடிதம் வருது. என்ன கடிதம் தெரியுமா? நீ எங்கே மேல் படிப்பு படிக்கிறாய்? என் பேருக்கு வந்த கடிதம். உனக்கு அரசு கல்வி உதவித்தொகை 1300 ரூபாய் ஒரு ஆண்டுக்கு சாங்ஷன் ஆகியிருக்கிறது. 1300 ரூபாய் பெர் இயர்.
நீ என்ன படிக்கிறையோ அது வரைக்கும். ஏன்னா நான் நல்ல மார்க்கு, யூனிவர்சிட்டி ரேங்க்கு. நான் மட்டும் ஒரு 330 ரூபா யார்கிட்டயோ கடை வாங்கி கட்டியிருந்தேன்னா அது மாதிரி 3 மடங்கு எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கும் 3 மாதத்தில். இதை நான் என்ன சொல்ல முடியும்? எனக்கு அன்றைக்கி அதிர்ஷ்டம் இல்லை, கண்ணீர் விட்டுருக்கேன். ஐயோ 330 ரூபா எவன் காலில் விழுந்து வாங்கியிருந்தாலும் அதை திருப்பி கொடுத்துட்டு இன்னொரு 700 ரூபா நான் கையில் வச்சுருந்துருப்பேன். அன்னைக்கு 700ன்றது பெரிய தொகை. அப்படின்னா நான் மேலே படிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. இதை விட கொடுமையெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. எனக்கு 1 வருஷம் ஜூனியர் என் தம்பி, அவனும் காமர்ஸ் படித்தான். நடிகர் விவேக்கோடைய கிளாஸ்மேட் அவன். நான் காலேஜு யூனிவர்சிட்டி ரேங்க்கு. ஆனால் தொடர்ந்து அந்த காலத்தில் பேங்க் பரீட்சை எழுதுகிற என்னை எல்லா பரீட்சையிலையும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. என் தம்பி 1 வருஷம் கழித்து எழுதுகிறா, அவனுக்கு 3 பேங்க்கில் வாய்ப்பு வந்துருச்சு. அதை விட வேடிக்கை என்னென்னா, எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு, நீ படித்து புண்ணியம் இல்லை, அவனுக்கு 3 பேங்க் வந்திருக்கு, அவன் ஒரு பேங்க்கில் சேரட்டு, நீ வேணால் இன்னொன்று எடுத்துகிட்டு போய் சேர்ந்துக்கன்னார். நான் சொன்னேன், அவனுக்கு வந்த வேலைக்கு என்னையே எப்படி சேர்ப்பாங்கண்ணே? ஒரு குடும்பம் தானடா, அண்ணன் தம்பிக்கு என்ன பிரச்சனை? அது எனக்கு ரொம்ப அவமானமாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக போச்சு. டேய், நான் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன்டா, அவன் ஒன்று அவ்வளோ மார்க் வாங்கலை. ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு பிஎஸ்ஆர்பி எழுதுனா 3 பேங்க்கு, பிஎஸ்ஆர்பி, கேனரா பேங்க், அப்புறம் ஸ்டேட் பேங்க், எல்லாத்துலேயும் வேலை கிடைச்சிது. எனக்கு கிடைக்கல. காரணம் என்ன? இப்போ யோசிச்சு பார்த்தா ஏதோ நடந்தது. அதை விட இன்னும் வேடிக்கை, எனக்கு ஆசிரியராக இருந்தவர் சுரேஷ் ஜான்சன் செல்லையான்னு ஒருத்தர், ரொம்ப பெரிய மனிதர். அவர் அப்புறம் ஸ்டேட் பேங்க்கு இருந்தார், ஏஜிஎம்மாக இருந்தார். அவர் என்னை நீ நல்லா படிக்கிற, மேலே மேலே படினார். ஆனால் ஏன் சூழ்நிலை, அதுக்குள்ளே நான் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெற்று அப்போயே ஒரு சாதாரண வேலையில் சேர்ந்து என் பையன் பிறந்திருக்கிறான். அவர் அங்கேருந்து அவர் ஒய்ஃபுக்கு டெலிவரிக்கு அதே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறார். அவர் தற்செயலாக காலையில் என்னை பார்த்தார். என்ன இங்கே இருக்குன்னாரு. என் வீட்டம்மா இங்கே பிரசவம். நீ மேலே படிக்கலையா அப்படின்னாரு. படிக்கலைன்னு. உனக்கெல்லாம் என்ன ஒரு அறிவு இருக்குது? படித்து மேலே வராமல் கல்யாணத்தை பண்ணி, நான் ஒரு வாத்தியார், எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, நான் என்ன வயசு, உன் வயசு என்ன? அப்போ எனக்கு வெறும் 24 வயசு. நீ அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி இங்கே அப்பாவை நிற்கிற, படித்து முன்னேறுன்ற அறிவே கிடையாதா? இனிமேல் என்னை நீ வந்து பார்க்காத அப்படின்ட்டார். நானே குழந்தை பிறந்திருக்குன்னு ஒரு சந்தோஷத்தில் பாதிவார். ஆனால் அவர் எனக்கு ஒரு டைரக்ஷன் காட்டினார். இதெல்லாம் சந்தோஷம் இல்லைடா, ஆனால் நீ மேலே வரணுமே, அதுக்குரிய தகுதி உனக்கு இருக்குது, ஆனால் நீ வரமாட்டேங்கிற. சின்ன வட்டத்துக்குள்ளே சுற்றி வர்ற, அதை விட பெரிய வட்டம்னு ஒரு உலகம் இருக்குது. யூ ஹாவ் த பொட்டன்ஷியல். ஆனால் நீ வெட்டியாக இங்கே சுற்றி வர்றேன்னு அவர் ஒரு ஆசிரியராக அவருக்கு காட்டிய வழி இருக்குல்ல, இன்றைக்கி எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்படின்னா ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட தேவதை சின்ன வயசுலேயே கையை தட்டி காலை தட்டி தூக்கி மேலே விட்டுறா. பல பேர் பரிதாபமாக போராடி வாழ்கிறார்கள். உண்மையா இல்லையா? என்னங்க, சச்சின் டெண்டுல்கரும் வினோத் காம்பலியும் ஒரே டைமில் தான் விளையாடினாங்கல்ல. இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் வினோத் காம்பலி செய்திருக்கிற சாதனைகள் நிறையா. டெண்டுல்கரை விட நிறைய ரன் அடித்தவன். ஆனால் அவன் ஒன்றும் இல்லாமல் பரிதாபமாக இன்றைக்கி இருக்கிற நிலைமையை பார்த்தீங்களா இல்லையா? டெண்டுல்கரை கடவுள்னு நினைக்கிறோம், காட் ஆஃப் கிரிக்கெட். வினோத் காம்பலி பிசிசிஐ தருகிற பென்ஷனில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்? அவன்கிட்ட திறமை இருந்தது, ஆனால் ஏதோ ஒன்று அவனை பின்னுக்கு தள்ளிவிட்டது. இந்த ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா, அதைத்தான் அதிர்ஷ்டம் அல்லது அதிர்ஷ்ட குறைவு என்று இவர்கள் சொல்கிறார்கள். இதை நம்புறீங்களா இல்லையா? அகமதாபாத்தில் ஒரு விமானம் விழுந்தது. அது ஏன் விழுந்ததுன்னு யாருக்கும் இன்னும் தெரியலை, ஆனால் விழுந்துருச்சு. 200 சில்லற பேரில் ஒரு ஆள் மட்டும் நடந்து எந்திரிச்சு வெளியே வந்தான். பார்த்தீங்க, ஏதோ ஒரு பஸ்ஸை விட்டு இறக்கி வர்ற மாதிரி 241 பேர் நினைக்கிறேன்
எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு ஆள் மட்டும் காயத்தோட தீப்பிடிச்சதோட இப்படி நடந்து வர, எவனுமே நம்பலை. டேய், அது தீப்பிடிச்சி இங்கே வரைக்கும் தெரியுது அந்த வெப்பம், நீ எப்படிடா வந்த? நான் 11A வந்தேன்றான். 11A சிட்டி பஸ் அது. அவன் இருந்த சீட்டியா கரெக்டாக அதுக்கிட்ட உடஞ்சி அந்த சீட்டு மட்டும் எஜெக்ட் ஆகி வெளியில் வந்துருச்சு. இதை என்ன சொல்லுவீங்க? அவர் 11Aக்காக உழைத்தார். அதை விட வேடிக்கை தெரியுமா, அது நடந்து கொஞ்ச நாளைக்கு எல்லாரும் 11A சீட்டாக புக் பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன நம்பிக்கைன்னா, இந்த விமானம் விழுந்தா 11A தப்பிச்சிடலாம். எப்படியா இது? 11A அவ்வளோ பேர் புக் பண்ணுறாங்க. அந்த சீட்டுக்கு ஏகப்பட்ட மரியாதையாக போச்சு. ஏன்னா நம்மையும் மீறி ஏதோ நடக்கிறது. இந்த நம்மையும் மீறி என்பதை இறை அருள்னு சொல்லலாம், விதின்னு சொல்லலாம். ஊழ் விதி, அதான் இவங்க அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்க. இதற்கு மனித வாழ்க்கையில் ஒரு பங்கு இருக்கிறதா அப்படின்னா இருக்கிறது. அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னங்க நான் சொல்கிறது சரியா? சரி, என்ன சீக்கிரம் முடிக்கணுமா இல்லையா? இப்போ இவர் அவ்வை நடராஜனை பார்த்த மாதிரி நான் பாப்பையா சார் கூடவே போகலைன்னா எனக்கு மேடையில் வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? ஏன்னா நான் அவ்வளவு தகுதி எனக்கு கிடையாது. வேறு அளவுக்கு நான் படிக்கலை, பெரிய தகுதி எனக்கு கிடையாது. நான் காமர்ஸ் படித்தேன், தமிழ் படிக்கலை. அவர் சிபாரிசில் தான் நான் வந்தேன். இதில் ஒன்றும் சொல்லிக்கிறதுல வெக்கம் இல்லை. என்னங்க, யார் உங்களை தூக்கி விட்டாரோ அவரை வாழ்நாள் முழுக்க நினைவில் வச்சுருக்கணுமா இல்லையா? ஒருவேளை மற்றவங்க சொல்கிறபடி நான் குறுக்கு வழியில் கூட வந்திருக்கலாம். ஏன்னா அதுதான் உண்மை. அதில் என்ன இருக்குங்க? ஆனால் குறுக்கு வழியிலலாம் வந்தாலும் பாப்பையா சார் பக்கத்தில் இருந்ததுனால, அவர் பார்வைப்பட்டதுனால நமக்கு மேடையில் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க. 1991 ஜூலை 15 ஒருத்தர் வரலை, என்னைய மேடைக்கு வாங்கன்னாங்க. இதான் நான் வந்த கதை. அதை என்ன சொல்லுவீங்க? அதிர்ஷ்டம் தானே? கரெக்டு தானேங்க? எவ்வளோ காலம் நான் அவர் கூட இருந்தேன்? 1976 15 வருஷம் அவர் பின்னாடியே அலைஞ்சேன். எதுக்காக? மேடைக்கு வரணுன்றதுக்காகவா? இல்லை, பேச்சு கேட்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த காலத்தில் மாபெரும் அறிஞர்கள், குன்றக்குடி அடிகளார், தமிழ் குடிமகன், சொல்விளங்கு பெரும்பாலும், பெரிய பெரிய காந்திமதி அம்மா, அவங்களாம் பேசினா அவ்வளோ நல்லா இருக்கும். ஊடகம் கிடையாதுங்க அன்னைக்கு. ரேடியோவை தவிர, சினிமாவை தவிர ஒன்றும் கிடையாது. மொபைல் கிடையாது, டிவி கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு பொழுதுபோக்கே அங்கே போய் கேட்குறது தான். தரையில் உட்காந்து கேட்டிருக்கோம், வெறும் தரையில் சுடும், அதில் உட்காந்து கேட்டு பழகணும். அப்போல்லாம் ஒரு எதிர்காலத்தை பற்றி சிந்தனை இல்லை. ஆனால் கேட்டு கேட்டு இதில் இருந்ததுனால கற்றிலன் ஆயினும் கேட்க அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குல்ல, இப்படி கேட்டதன் பயன்தான் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது மேடைக்கு வந்தோம். அதை நான் லக்குன்னு ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த மேடையில் இவர் சொன்ன மாதிரி நான் முந்திரி பருப்பு சாப்பிட்ருந்தேன்னு வைங்க, ஐயா அவர்கள் சொன்னதால் மேடைக்கு வந்தேன், நான் குறுக்கு வழியில் தான் வந்தேன், எனக்கு எதுவுமே தெரியாது, ஏதோ அவர் கூப்பிட்டார் நான் வந்தேன், வணக்கம்னு சொல்லியிருந்தேன்னா அதே முந்திரி பருப்போடு போயிருந்திருப்பேன். நான் ஒரு 35 வருஷம் பல இடங்களுக்கு போய் பல அவமானங்களை பட்டு பல இலக்கியங்களை தேடி படித்து பல அறிஞர்கள் பாதங்களில் அமர்ந்து கற்றுக்கொண்டதால் தான் இன்றைக்கு என்னாலும் ஒரு சாதாரண பேச்சாளராக இருக்க முடியும். இந்த மேடையில் பாப்பையா சாரோட பேசின இந்த அம்மா இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, பாரதி பாஸ்கர் ஒரு பேச்சாளர் இருக்கிறாங்க, தம்பி இருக்கிறாரு, அவங்க கூட ஐயா கூட பேசியிருக்கிறாங்க. அவர் எல்லாரையும் கூப்பிட்டு பாடமெல்லாம் நடத்த மாட்டார், ஒரு சின்ன குறிப்பு காட்டுவார். நல்லா பேசுனா அப்படின்வார், நல்லா பேசலைன்னா தனியாக கூப்பிட்டு என்னடா பேசுகிறேன்னு சொல்லுவார். அவர் ஒன்றும் வகுப்பறை நடத்தலை, அவர் ஒன்றும் யாரையும் கூப்பிட்டு வச்சு நீங்கள் இப்படிலாம் பேசணும் இப்படியெல்லாம் பேசணும் டியூஷன்லாம் நடத்தலை. அவரை சார்ந்த எல்லாரும் தாங்களாக கற்றுக்கொண்டார்கள்.
எங்கள் டீமில் இருந்த எல்லாரும் அப்படி தான் கற்றுக்கிட்டாங்க. அதுக்கு அவர்கள் போட்ட உழைப்பு இருக்குது பாருங்கள், அதனால் தான் இன்னைக்கு 4 பேருக்கு தெரியுது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, ஒரு இடத்துக்கு போவது வேண்டுமானால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் சில வாய்ப்புகளை தரலாம். ஆனால் அங்கே போன பிறகு என்னவாக வாழ்கிறீர்கள் என்பது உழைப்பினால் மட்டும்தான் முடியும். எல்லா உழைப்பும் தாங்க. பூமியில் ஒரு சின்ன ஸ்க்ரூவை மாற்றான் பாருங்க ஒரு விமானத்தில், அவன் பெரிய உழைப்பாளிங்க. அந்த ஒரு ஸ்க்ரூ கலண்டுருச்சுன்னா 39,000 அடியில் அது கீழே விழுந்துடும். உழைப்புன்றது சாதாரணமானது அல்ல. நாம் எல்லாரும் பெரிய பதவிகளில் இருக்கிறவர்களை உழைப்பாளிகள் என்று நினைக்கிறோம். அவர்கள் மூளை உழைப்பை செய்கிறார்கள், உடல் உழைப்பையும் செய்கிறார்கள். ஆனால் தங்கள் குடும்பத்துக்காக வியர்வை சிந்த தெருவில் நின்று உழைக்கிறான் பாருங்க. நீங்கள் எல்லாரும் தூங்கும்போது தெருவில் துப்புரவு பணி செய்கிறாங்களே இரவு நேரத்தில், எவ்வளோ பெரிய உழைப்பாளிகள், எவ்வளோ உழைப்பாளிகள். நீங்கள் எல்லாரும் பத்திரமாக தூங்க வேண்டும் என்று இரவெல்லாம் விழித்திருந்து காவல் காக்கிறார்கள் காவலர்கள், எவ்வளோ பெரிய உழைப்பாளிகள். ஒரு இடத்துல தீ பிடிச்சா நாம் அந்த தீயை கண்டு எல்லாரும் ஓடும்போது சில பேர் கைகளில் டியூபை தூக்கிக்கிட்டு அந்த தீயை அணைக்க உயிரை பணயம் வைத்து போகிறார்கள் தீயணைக்கும் படையினர், எவ்வளோ பெரிய உழைப்பாளிகள். நாம் எல்லாரும் ரயிலில் பயணம் பண்ணும்போது யாரோ ஒரு டிரைவர், ஒரு பைலட், அவரை பைலட்டு தான் சொல்கிறோம், பின்னாடி ஒரு கார்டு தூங்காமல் வடியை பார்த்துக்கிட்டே ஓட்டுறாங்கல்ல. 1500 பேர் பத்திரமா மதுரை போய் சேரணும்னா ஒரு 2 டிரைவர்கள் அங்கே உட்காந்துருக்காங்கல்ல, எவ்வளோ பெரிய உழைப்பாளிகள். எல்லாம் இருந்தாங்க. பெரிய உழைப்பு மட்டும் இல்லைங்க. இந்த பெரிய பாதைகளில் 4 வேல நீங்கள் போகும்போது நிறைய இந்த சாப்பாட்டு கடைகள் இருக்குல்ல, ஹோட்டல்ஸு, அது வாசலில் இந்த வயசானவங்க எல்லாரும் தலையில் ஒரு தொப்பியை போட்டு ஒரு கொடையை பிடிச்சிக்கிட்டு ஒரு பச்சை கொடி ஆட்டிக்கிட்டே இருக்காங்கல்ல. எனக்கு அவங்கள பார்க்கும்போதெல்லாம் கண்ணில் கண்ணீர் வரும். நம்ம அவங்கள பற்றி யோசித்ததே இல்லைல்ல. ஒரு வேளை சாப்பிட்றதுக்காக நம்மளை வாங்க சாப்பிட வாங்கன்னு அவர் கூப்பிட்றாரு, அந்த வெயில்லையும் நிற்கிறாரு. எதுக்காக? குடும்பத்தில் 4 பேர் பசியாறணுன்றதுக்காக. அந்த மனிதர்களின் உழைப்புக்கு நிகர் என்ன இருக்கிறது? என் விதி நான் இங்கே நிற்கிறேன்னு அவர் வருத்தப்படலை, எத்தனை வெயில் அடித்தாலும். ஏன்னா அவர் போய் நிழலில் ஒதுங்கினா அந்த முதலாளி சம்பளம் தர மாட்டார். அதையும் மீறி உழைக்கிறாங்கல்ல. இரவு பகலாக வயலில் உழைக்கிற விவசாயிகள், தெருவிலே சின்ன கடை போட்டு நிற்கிறவங்க, எத்தனை எத்தனை உழைப்பாளிகள். இராணுவத்தில் இருந்து சியாச்சனில் இருந்து கொண்டு குளிரிலே, நடுக்குகிற குளிரிலே எதிரிகள் வரவிடாமல் பார்க்கிறவர்கள். சமூகம் முழுக்க உழைப்பாளிகளால் தான் இருக்கிறது. அவர்கள் யாரும் அதிர்ஷ்டத்தை நம்பி காத்திருப்பதில்லை. ஒவ்வொரு காலையையும் விடியே சூரியன் மேலே எழும்போது அந்த காலையை அவர்கள் பார்க்கிறார்கள். அது மறைந்த பிறகும் உழைக்கிறார்கள். அப்படின்னா எனக்கு என்னவோ அதிர்ஷ்டம் நம் வாழ்க்கையில் சின்ன சின்ன வேலைகளை செய்கிறது. வாய்ப்புகளை தரலாம், ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கலாம். அதையும் தாண்டி நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம். படிக்க வேண்டியது நம்ம வேலை தானே. பரீட்சைக்கு போகிற பிள்ளைகள் யார்கிட்டையாவது கூப்பிட்டு நல்லா படிடான்னு சொல்லுவீங்களா? லக்கு இருந்தால் பாஸ் ஆகுன்னு சொல்லுவீங்களா? கெக்குன்னு எழுதுறவன அதை லக்குன்னு சொல்லுவீங்களா? உண்மை என்னன்னா, உழைக்கணும், இருக்கிற வரை உழைக்கணும். எவ்வளவு காலம் உழைக்கிறீர்களோ அவ்வளவு காலம் நீங்கள் இளமையாக இருப்பீர்கள். எப்போது உழைக்க மறுக்கிறீர்களோ அப்போது முதுமை உங்களை கவ்விவிட்டது என்று அர்த்தம். உழைத்து பாருங்கள், உழைப்பு தான் நல்லது. ரொம்ப முன்னாடி ஒரு சினிமா பாட்டு வந்தது, உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே. சாதாரண வரி இல்லை. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. பிறர் உழைப்பில் வாழாதீர்கள், நீங்கள் உழையுங்கள், மேலே வாருங்கள். 1990களுக்கு பிறகு உலக அரங்கிலே இந்தியா சாஃப்ட்வேரில் மேலே வந்திருக்குன்னா அதுக்கு ஒரு நிறுவனம் காரணம், இன்ஃபோசிஸ் என்கிற நிறுவனம். 1980களில் கம்ப்யூட்டர்கள் மேலே வரும்போது பெங்களூரில் இருந்த ஒரு 2-3 நண்பர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு அம்மா சுதாமூர்த்தி கொடுத்த 10,000 ரூபாய் மூலதனத்தில் தொடங்கியது இன்ஃபோசிஸ் நிறுவனம். அதன் வெற்றிக்கு என்ன காரணம்னு நாராயணமூர்த்தி அவர்களிடம் கேட்டாங்க.
அவர் சொன்னார், எல்லாரும் 9 மணிக்கு வேலைக்கு போய் 5 மணிக்கு வீட்டுக்கு வரும் காலத்திலே நான் 6:30 மணிக்கு வேலைக்கு போய் இரவு 9:30 வரை உழைத்தேன். அதுதான் இத்தனை பெரிய நிறுவனத்தை உருவாக்கியது. உங்கள்கிட்ட ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்ய, எல்லாரும் வேலை செய்கிறீங்க, ஆனால் ஒரு சிலர் மட்டும் பாராட்டப்படுகிறார்கள். ஏன்? வாங்குகிற சம்பளத்துக்கு உழைக்கிறவர்கள் சாதாரணமானவர்கள், வாங்குகிற சம்பளத்தை விட அதிகமாக உழைக்கிறார்கள் பாருங்கள், அவர்கள் தான் உன்னதமானவர்கள். அது எந்த பணியாக இருந்தாலும் சரி. நான் 10,000 சம்பாதிக்கிறேன், 10,000க்கு உழைப்பேன், 8,000க்கு உழைப்பேன்னா நீங்கள் ஆவரேஜ். 10,000 தான் அவர்கள் தருகிறார்கள். ஆனால் நான் 20,000க்கு உழைப்பேன் என்று எவர் நினைக்கிறாரோ அவர் வாழ்க்கையில் உயரங்களை தொட்டுவிட்டு தான் போவார். ஒரு நாளும் அதிலே மாற்றமில்லை. என்றால் உழைத்து பாருங்கள், உழைப்பு தான் உங்களை உயர்த்தும். அதிர்ஷ்டம் அது பாட்டுக்கு இருக்கட்டும். அவர் ரொம்ப அழகாக சொன்னார், அது இஷ்டத்துக்கு வரும் போகும்னாரு. ஆனால் உங்கள் இஷ்டத்துக்கு உழைத்து பாருங்கள், அதிர்ஷ்டம் கூட உங்களை எட்டி பார்க்கும் என்று சொல்லி மிகச்சிறந்த இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இருந்து கேட்கிற மாவட்ட ஆட்சியருக்கு நன்றி சொல்லி, உழைப்பு தான். நன்றி, வணக்கம்.